நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்ஸ். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மிடில் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 80s பெரிய அளவுக்கு கடன் இருந்தது. ஒரு காஃபி தூள் கூட கடன் கேட்கக்கூடிய ஆட்களாக நாம் இருந்தோம். சென்னையில் மார்வாடி கடையில் போய் புடவையை அடமானம் வைப்பாங்க. இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதெல்லாம். ரெண்டு விஷயம் இருக்கு. 70-80களில் நம்முடைய பொருளாதாரம் என்பதே கொஞ்சம் கீழே இருந்ததுனால நம்ம மேலே வருவதற்கு கடன் என்பது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது. அதில் அடிபட்டு போனவங்களும் நிறைய பேர் உண்டு, அதை வச்சே கொஞ்சம் வளர்ந்தவங்களும் கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலம் மெல்ல 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 மாறி மாறி இன்னைக்கு நம்ம வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு அன்னைக்கு பாடப்பட்ட அந்த பாடம் இன்றைய காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடனுடைய வடிவம் மாறி இருக்கு. முன்னால் யாராவது ஒரு தனி நபர்கிட்டையோ அல்லது தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஊரில் பணக்காரங்களாக இருக்கவங்கள்ட்டையோ கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை போக இன்னைக்கு நிறுவனங்கள், அமைப்புகள், வங்கிகள்டேருந்து கடன் வாங்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறி இருக்கோம். அப்புறம் ஸ்டைலாக அது கடனானே தெரியாமல் ஒரு கிரெடிட் கார்டை கையில் வச்சிருக்கிறோம். அந்த கிரெடிட் கார்டில் நம்ம ஸ்வைப் வேணா நம்ம அதை ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கடன், அதனால தான் அந்த ட்ரெண்டே மாறி இருக்கு. கடன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறக்கூடிய அளவுக்கு கடன் ஒரு 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 என்னமா இருந்துச்சு. அதுக்காக எல்லாரும் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க, அதை வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கடனுடைய முகம் மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கடன் வாங்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது, கடன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. தேவையில்லாமல் கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை நம்முடைய வீடுகளில் யாரோ ஒருவர் சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இதுக்கு போய் கடன் வாங்குறீங்க, இது வாங்க வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு அதை நியாயப்படுத்த யாரோ ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். கணவன் சொல்லக்கூடும், மனைவி மறுக்கக்கூடும், மனைவி சொல்லக்கூடும், கணவன் மறுக்கக்கூடும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ தட் கடன் அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்முடைய நீயா நானாவுடைய மைய புள்ளி. இந்த பக்கம்லாம் எப்படி வாங்கப்படாது, நோ கடன், பி ஹாப்பி. இந்த பக்கம் வாங்கிதாகணும். ஓகே, சமீபத்தில் நீங்கள் என்ன கடன் வாங்கினீர்கள், எதற்காக வாங்கினீர்கள்? ஒரு டூர் ப்ரோக்ராம் போகிறதுக்காக ஒரு கடன். ஒரு டூர் போகிறதுக்காக கடன் வாங்கினீங்க. வீட்டு வாடகை கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன். வாடகைக்காக. லேப்டாப் மொபைல் வாங்குறதுக்காக லாஸ்ட்டாக கடன் வாங்கினேன் சார். லேப்டாப் மொபைல் எவ்வளோ? அரௌண்ட் 50,000. ஃபுல் அமௌண்ட்? ஃபுல் அமௌண்ட் 5,000. அதோட அசசரிஸ் அண்ட் அதெல்லாம் வாங்கி எல்லாமே ஃபுல்லாகவே கடனில். ஓகே. காலையில் இஎம்ஐ கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருக்கேன். அண்ட் 1 lakh இப்போ பைக் வாங்குறதுக்காக வாங்கி கடன். ஓகே, இஎம்ஐ என்ன இஎம்ஐ? வீட்டு இஎம்ஐயா? இல்லை, அது ஜென்ரல் அதர் பர்சனல் லோனா? ஓகே, பர்சனல் லோனுடைய இஎம்ஐ அடைக்கிறதுக்காக கடன் வாங்கினீங்க. அது போக வெஹிக்கிள் வாங்குறதுக்காக கடன். வெஹிக்கிள் வாங்க. வேற ஒரு 60,000 ருபீஸ்க்கு ஜுவல் கொண்டு போய் பேங்க்ல வச்சு அவசர தேவைக்கு வாங்கினேன் சார். அதான் அது தேவை என்னன்னு தான் கேட்குறேன். தேவைன்னா ஏற்கனவே ஒரு பணம் வந்திருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த பணம் திருப்பி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன் அப்படி அரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இமிடியேட்டா பணம் வேணும். அதனால ஜுவல் அடைக்கிறதுக்காக ஜுவல் பேங்க்ல வச்சு லோன் வாங்குனீங்க. ஆமா சார். ஓகே, வேற? லாஸ்ட்டாக பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் சார். பைக் சர்வீஸ் பண்ணுறது? பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் இபி பில் கட்ட முடியல அப்படின்றதுக்காக, அப்புறம் மருத்துவ செலவுக்காக சொல்லி அதுக்காக வாங்கியிருந்தேன். கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டு கிரெடிட்டில் வாங்கினதுனால திரும்பி அதை கட்ட முடியாததுக்காக நான் திரும்பி கடை வாங்கினேன். ஓகே, கிரெடிட் கார்டு லோன் அடைக்கிறதுக்காக யார்கிட்ட வாங்கினீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வாங்கிட்டீங்க. ஓகே. ஆக்சுவலி ஒரு ஜொல்லு ஒரு சீப்பாக வந்தது ரேட் சார் லாஸ்ட் இயர். நான் என்ன பண்ணேன், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சீப்பாக ரேட் வந்து அதை ஜொல்லு வாங்குறதுக்காக என்ன பண்ணேன், கடை வாங்கினேன். ஓகே. பைக்கோட டயர் மாற்றுறதுக்காக லாஸ்ட் வீக் வாங்கினேன். அப்புறம் லாஸ்ட் 2 days முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஃபுல் ட்ரை, வேற வழி இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், மொய் வைக்கணும், அந்த காரியங்கள் மொய் வைக்க வேண்டிய அவசியம். ஆமாம், அதுக்காக கடன் வாங்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். இது மாதிரி தான் நான் கேட்குறேன். நம்மளுடைய குடும்பங்கள் இதுக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டியிருக்கு. திடீர்னு ஒரு நல்லது கெட்டது இருந்தது, அவர்கிட்ட போய் இந்த காசுல நான் சொல்ல முடியும், அவங்க நம்ம மொய் வச்சிருப்பாங்க, திரும்ப வைக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் நான் கேட்குறேன். வேற? ஸ்கூல் ஃபீஸ்க்காக வாங்க சார் பொண்ணுக்கு. ஸ்கூல் ஃபீஸ். ஓகே. செகண்ட் டைம். எவ்வளோ கடன் வாங்குனீங்க? ஜஸ்ட் 6,000 சார். 6,000. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் ஒரு 1,000 ருபீஸ் கடை வாங்கினேன். ஆக்சுவலாக நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டோட வீடு கிரகப்பிரவேசம். கையில் காசு இல்லை. ஆக்சுவலாக மந்த்லி சேலரி, எனக்கு சேலரி செக் வந்திருக்கா, கிரெடிட் ஆகல இன்னும். அதுக்காக இப்போ நாளைக்கு போய் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ அது காசு இல்லை, அதுக்காக 1,000 ருபீஸ் நீ காலையில் கடை வாங்கினது. குட். இதான் யதார்த்தமான கடன்கள். இதை தான் நான் கேட்குறேன். மொபைல் சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன், ரெடி பண்ணிட்டாரு, வாங்கிறதுக்கு காசு இல்லை, அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கி வந்துட்டேன்.
அதுவும் கடன் அவர்கிட்ட கடன் சொல்லிட்டு வந்துடுறேன். கடன் இது உண்டு ரைட். அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம். எஸ். நாளைக்கு என் ஒய்ஃப்க்கு பர்த்டே சார். ட்ரெஸ் வாங்கிட்டு சுத்தமாக காசு கிடையாது. அதனால் ஃப்ரெண்டுகிட்ட காசு வாங்கி நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன். ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே. லாஸ்ட் ஒரு 3 days முன்னாடி கையில் சுத்தமாக பைசா இல்லாத போது என்னோட சிஸ்டர்கிட்ட நான் ஒரு 3000 rupees, அவங்க ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி வெளியில் போயிட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு 3000 rupees எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேன். சிஸ்டர் அதுவும் கல்யாணம் பண்ண தங்கச்சிட்டு வாங்க. ஆமாங்க, அக்கா. அக்கா. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் கொடுத்துருக்கேன் சார், அதை வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்கேன். பர்த்டே பார்ட்டி ட்ரீட்டுக்கு. பர்த்டே பார்ட்டி யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக கடன் வாங்கிருக்கீங்க? என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கும். அதான் என்ன ட்ரீட்? நார்மலாக பிரியாணி போயிட்டு தான் சாப்பிட்றது, அதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை சார், நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே கடன் வாங்குறோம் இப்போ, அதனால தான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ட்ரீட்டுக்கு காசு இல்லை, கடன். அதான் என்ன ட்ரீட்? பிரியாணி தான், வேற எதுவும் இல்லை. ஒரு 10 to 15 நம்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். சரி, ஓகே விடுங்க. நீங்கள் பிரியாணின்னு சொல்லல தமிழ்நாடே புரிஞ்சுக்கோ. ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டில் எல்லாரும் எதுக்காகலாம் கடன் வாங்குறாங்க? ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண, அப்புறம் இபி பில் கட்டுறதுக்கு, அப்புறம் வீட்டினுடைய எதிர்பாராத குடும்ப செலவுகள், மனைவியினுடைய பர்த்டே வர்றப்ப ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் காசு இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி, இதெல்லாம் உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் வீட்டுக்காரர்கள், உங்கள் கணவர்கள் பேசின விஷயங்கள். பட் நம்முடைய வீடுகளில் இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு எப்படி நடக்குது? இன்னைக்கு எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க? 30,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 40,000க்கு வந்து கடன் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு வாங்கிடுறாங்க. பட் நானும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் பண்ணாதீங்க, மிச்சப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க வந்து இல்லை என்ன இருக்குது, இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, அதை பார்த்துக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் இன்சென்டிவ் வரும், அதில் பார்த்துக்கலான்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுங்க எதுக்கு ஆப்டாக நடந்துக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. வேற வரவு எட்டனா செலவு பத்தனா உங்கள் வீட்டில் எப்படி நடக்கிறது? சார் ஆல்ரெடி ஹி ஹேஸ் அ மொபைல் அவர் கையில் இருக்கு. இருந்தாலுமே இப்போ புதுசாக ட்ரெண்டியாக மொபைல் வந்திருக்குன்னு சொல்லி திருப்பியும் ஒரு மொபைலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது செலவு தானே சார். இருக்கிறத வச்சுட்டு ஃபோன் பேச முடியும், எல்லா ப்ரிவிலேஜும் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் ட்ரெண்டியாக ஒன்று இருக்குன்னு சொல்லி அதையும் வச்சுட்டு இதையும் வைக்கிறேன்னா அதுக்கு தவிர்த்து நிறைய செலவுகள் இருக்கு. லைக் இப்போ 10,000 மொபைல் வச்சுக்கன்னா அடுத்து ட்ரெண்டியாக வருதுன்னா அது கண்டிப்பாக இதை விட கூட தான் இருக்கும் ரேட். 20,000னா அது 20,000 நீ அதில் லூட்டி வெயிட் பண்ணுற. ஸோ எப்படி நீ ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? ஓகே. வேற பசங்க எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. கையில காசு இருக்கா இல்லையோ அது யார்கிட்ட வாங்கினாலும் பசங்க கேட்டாங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ காலையில் கேட்டாங்கன்னா ஈவினிங்குள்ள வாங்கி வந்து கொடுத்துருணும் அவங்க கிட்ட. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்முடைய எல்லா குடும்பங்களிலுமே அதிகரிச்சு வருது. பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னா உடனே நம்ம கஷ்டப்படுறோம், பாப்பா கஷ்டப்படக்கூடாது, பசங்களை கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலே மெயினாக கடன் ஆகுது. வேற சார் ஆக்சுவலி அவங்க ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நிறைய பிளட்ஜ் போடுறதுக்கு நிறைய ஜுவல்ஸ் வரும். ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு சீப்பாக வர போகும்போது அவங்க நிறைய ஜுவல்ஸ் வாங்கிடுவாங்க. இது நமக்கு என்ன ஆகுது, ஒரு சடன் லிமிட் வரைக்கும் நமக்கு வாங்கினா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சீப்பாக வருது வாங்கி அதை நம்ம பிளட்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு இன்னும் மேலே மேலே வாங்க போகும்போது நமக்கு மந்த் எண்டில் நமக்கு கொஞ்சம் லாக் ஆயிடுது ஃபண்ட் எல்லாம். கொஞ்சம் அப்படி ஆட்டுங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ. அது இன்னும் மேலே மேலே வாங்குறச்சு அது என்ன ஆகுது, நமக்கு ஃபண்ட் அதுலயே போகுது எல்லா ஃபண்டும். ஓகே, உங்களுக்கு நகை வேண்டாங்கிறீங்க சார். நமக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டா ஓகே, அதுக்கு மீறி நமக்கு லக்ஸரி லைஃப் தேவை கிடையாது. அதாவது விலை குறைவா வருதுங்கிறதுக்காக வாங்கிட்டே இருக்காரு, ஆனா கடன் ஏறிட்டு இருக்கு. சார் இப்போ வீடு ரெண்ட் வந்து அதிகமா இருக்கு, கம்மி ரெண்ட் வீட்டுக்கு போயிடலாம், மந்த் எண்ட்ல பத்த மாட்டேங்குது. அதனால தான் இந்த இபி பில் கட்டுறதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கே மந்த் எண்ட்ல பத்த மாட்டேங்குது. வேற வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னா கேட்கறதில்ல, அதனாலேயே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகே. இப்போ எவ்வளவு வாடகை? 8.5. ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மியான ரெண்ட்டுக்கு போலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, பெரிய வீடு 2 பேருக்கு அது தேவையில்ல, வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் அவங்க தான் சார் அப்படி பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து நிறைய சீரில் கொடுப்பாங்க. ஏங்க சோஃபாவை வாங்க சொன்னது நீங்க. ஓகே. வேற நாங்கள் 2 பேருமே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நான் 25 ஏர்னிங் அண்ட் அவர் வந்து 45. ஸோ டோட்டலி இட் வுட் பி அரௌண்ட் 70,000 ஏர்னிங். ஆனாலும் நாங்கள் 70,000 ஏர்னிங்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா லோன்ஸ் அதில் போயிட்டே இருக்குது, அமௌண்ட் எல்லாமே டிடெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸ்டில் ஓகே சேவ் பண்ணலாம் பட்ஜெட் போட்டு இந்த பிளான் பண்ணும் போதும் ஹோம் லோன் அப்ளை பண்ணலாம். வி ஆர் இன் ரெண்டட் ஹோம். இப்போ வந்துட்டு புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இது ஆகுது இல்லையா? ப்ராப்ளம் இருக்க லோனை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஸ்டில் வேணாம், இப்போ இதெல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட்ல இருக்காங்க. அந்தந்த லெவலுக்கு அந்தந்த லெவல்ல கடன் இருக்குப்பா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கடன் வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது, இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் தாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட்.
ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கடன். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஏன் கடன் வாங்காமல் தங்களுடைய குடும்பத்தை நகர்த்த முடியல அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். என்னோட பொண்ணு ஆல்ரெடி ஒரு மொபைல் வச்சிருக்கா. அவள் இன்னொன்று புதுசாக கேட்குறா. நான் கொஞ்சம் பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவள் ஆசைப்பட்டுட்டா நெக்ஸ்ட் மந்த் அவள் கண்டிப்பாக கேட்குறா. பரவாயில்ல, கடன் வாங்கியாச்சும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம் அவளை, பட் பண்ணலை. ஸோ இந்த பிள்ளைங்க கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கறதுக்காக கடன். வேற என்ன? என் சன் வந்து 1077 மார்க் எடுத்திருந்தான் ப்ளஸ். சரி. அவன் வந்து ஆக்சுவலி பிட்ஸில் கிடச்சது. பிட்ஸில் கிடச்சது நல்ல இது, போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு. அவன் அவங்க அப்பா கிட்ட இல்லை எனக்கு மெடிக்கல் தான் வேணும், வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி அது வந்து எங்களோட இது கிடையாதுங்க. அவங்க வந்து பேங்க்கில் இருக்காங்க, அதனால அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என் பையன் ஆசைப்பட்டுட்டான்னு ஒரே காரணத்துக்காக கடன் அங்கே இங்கேன்னு வாங்கி பையனை சேர்த்துட்டு இப்போது அடுத்தடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும். இப்போது தனியார் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து பையன் படிச்சுட்ருக்குறான். இப்போ ஒரு வருஷமும் ஒருத்தர் தான் ஏர்னிங். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பைசாவை நாங்கள் புரட்டுறதுக்குள்ளே தவிக்கிறோங்க. வெளியே சொல்லவும் முடியல எங்களால். இதை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இப்போ அடுத்தது என் பொண்ணு +1 படிச்சுட்ருக்கா. அவள் வந்து அவங்க டேடி கிட்ட தனியாக கேட்டிருக்கா, ஒரே போடு நானும் அந்த மார்க் எடுத்தால் என்னையும் சேர்ப்பீங்களா மெடிக்கல். இப்போது அவரோட எய்ம் என்னன்னா, பொண்ணையும் எப்படியா சேர்த்துடணும், பையனை மட்டும் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன அவரோட ஐடியா, நம்ம இருக்கிற வீட்டை விற்றுடலாம், நானும் எங்கன்னா வாடகை வீட்டுக்கு போயிடலாம், பொண்ணை சேர்த்துடலாம். அதுக்கும் ரெடியாக தான் இருக்காரு. அதுக்கும் ரெடியாக இருக்காரு. இப்போ நான் கல்யாணம் ஆகி வந்து 25 வருஷம் ஆகுதுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. எனக்குன்னு அவங்க எதுவும் இது பண்ணது கிடையாது, நானும் கேட்டதில்லை. நான் வந்து சின்னதாக ஊர்லேருந்து வந்தவ தான், எனக்கு அந்த இதுலாம் கிடையாது. இப்போ சென்னை வாழ் மக்களை பார்த்து தான் கொஞ்சம் ட்ரெஸ் சென்ஸு அதோ இதோ எல்லாம் வந்திருக்கு. அதனால் அவங்க என்னையும் கண்டுக்க மாட்டாங்க, நானும் அதை கண்டுக்க மாட்டேன். பசங்க கேட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இது தேவையே இல்லாத விஷயம் தானே. ஆக்சுவலாக இன்னைக்கு இது பல மட்டங்களில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன குழந்தை வச்சுருக்கக்கூடிய உங்கள் வீடாக இருந்தாலும் சரி தான், இல்லை பெரிய பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வயசில் வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள்னாலும் சரி தான். பிள்ளைங்களை பேம்பர் பண்ணுற அல்லது அவங்க ஆசை தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இப்போ நிறைய கடன் வாங்கப்படுது. இது பரவலாக எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் என்னன்னா, சின்ன கடனை கூட வாங்கி அதை ஃபில் பண்ணிடுறாரு. அதாவது புடவை கடன், அந்த கடன், இந்த கடன்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஆனால் சின்னதாக 7% வட்டிக்கு கொடுக்குறோம், 2 lakhs தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே நிற்பார், அதில் வாங்குவார், அதையும் ஃபீஸ் கட்டுவார். அதாவது இவங்க சேலரியில் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து சேர்த்த அவ்வளோ பைசாவும் எல்லாமே எங்கள் கல்வி நிறுவனத்துக்கு தான் போயிருக்கு. எங்களோட பணம் வாழுதே வந்து பசங்களுக்காக தான் வாழறோம். எனக்காக வாழ்ந்ததுன்றது அந்த 30-35 வயசோட முடிஞ்சு போச்சு. எங்களுக்குன்னு ஒரு பசங்க வந்த பிறகு அவங்களுக்காக வாழறது தான் வாழ்க்கைன்றது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அது அப்படியே எங்கிட்டையும் வந்திருக்கு. 60 வயசு வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும், அதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது வரைக்கும் வச்சு நான் காப்பாற்றுறேன். உனக்கு தேவையானது எல்லா நெசசிட்டி என்னவோ அது செஞ்சிடறேன் நான். இப்போ அவங்க ஆஃபீஸில் ஏதோ கேப் கொடுப்பாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வருவார் சார். வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி என்னை 2 வீலரில் வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லுவார். நான் வந்து கூப்பிட்டு போவேன். அதே போல் கூப்பிட்டு வந்து பஸ் ஏற்றி விடுவேன். பஸ் ஏறி போவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அது அவரோட பொசிஷனுக்கு அவர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கலாம். அதாவது இவரோட சின்ன போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் கார் டிரைவர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. கார் டிரைவர் எதுவுமே வேண்டான்ட்டார். இவர் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பைசாவெல்லாம் கூட சேவ் பண்ணி இது மாதிரி பண்ணுவார். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இது வந்து என்னுடைய கடமையாக தான் நினைக்கிறேன். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய பசங்க சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்படுவேன்.
அவங்க சந்தோஷமா இல்லைன்னா அப்புறமா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இன்னைக்கு இருக்கிறத விட நிச்சயமா குறையாதுன்றது என்னுடைய அனுபவம். ஓகே. ஏன்னா வாங்குற 100 ரூபாய் சம்பளம் வாங்கினேன்னா 60 ரூபா வரைக்கும் தான் நான் வந்து கடன் ரீபே பண்ற கெப்பாசிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னோட லைஃபே வந்து நான் ஸ்டார்டட் வித் ஸ்கிராப். ஐ நெவர் டுக் ஒன் பை ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் மை இன்லாஸ். என்னுடைய சொந்த சம்பாதியத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். எனக்கும் ஒரு வீடு இருக்குது. நான் 45வது வயசுக்கு அப்புறமா தான் என்னால் சொந்தமாக வீடு வாங்க முடிஞ்சது, இருக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக நாங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்றைக்கி கடன் வாங்கினேன். கடன் வாங்கினா தான் சொத்து சேரும், இல்லது வருமானம் பெருகும். ஆனால் வாங்குகிற கடன் நான் சொன்னது வந்து அவசியம், அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கணும், இல்லை கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரக்கூடியதாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. நீங்க ஒரு கண்மூடித்தனமா கடன் வாங்கல, யூ பிளான்ட் வெல்லுங்கறீங்க. ஐ பிளான்ட் வெல். 10 இயர்ஸ் கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இவர் இப்படியே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் சார். அடுத்தது சரி, அவர் அடுத்தது பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொல்லுவார். அது கூட பொண்ணை சாதாரண படிப்புலாம் படிக்க வைக்கக்கூடாது, எம்பிபிஎஸ் தான் படிக்க வைக்கணும்னு ஒரே முடிவோடு இருக்கார். இப்போ அதுக்கான கடன் வாங்குவார். அந்த கடனை அடைச்சி அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம், அந்த கடன் அப்படி கடனோடையே இருக்கும்னு நினைக்கிறேன் சார். லைஃப் ஆன் த பிகினிங் நாங்கள் வந்து 1990 ஆரம்பித்தோம். 90லேருந்து அப்படி தான் போயிட்டுருக்குது. அப்போ இருந்து அப்படி தான் இருக்கும். பேங்க்ல என்னவா இருக்கீங்க சார் நீங்க? விபியா இருக்காங்க சார். ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறீங்க, ரைட்டு தானே? அப்போ என்ன ஸ்கிராட்ச்ல இருந்து வேற வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது, உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பார்த்தவங்க, நீங்க சந்தோஷமா ஆனந்தமா இருக்கதையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணுங்க. அவருக்கு வந்து இது வரைக்கும் அவர் பனியன் ஜட்டி கூட ரொம்ப நார்மல் பிராண்டட் தான் வாங்கி போடுவார். இந்த தீபாவளிக்கு அம்மா வீட்டில் இருந்து தீபாவளி பைசா கொடுத்தாங்க, அதில் போய் ஜாக்கி வாங்கினேன். 2000 ருபீஸ் ஆச்சு. என்னது பனியன் ஜட்டிக்கு 2000ஆ? எனக்காக மட்டுமா? ஏன் இவ்வளோ செலவு? ஏன் இப்படி செலவு காசை இறக்கிற அப்படின்னு திட்டினாரு. இல்லை நீங்கள் இது போட்டு பாருங்கள், இதுதான் நல்லா இருக்குமா, இதுதான் நல்ல பிராண்டடான. ஆமாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு உலகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை சார். அவர் நார்மல் லைஃபே தான் லீட் பண்ணுறாரு. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அந்த மாதிரி எதுக்குன்னா போனாலும் பரவாயில்ல, எதுக்கும் போக மாட்டார் சார். என்ன வீட்லேயே இருப்பார் சார். நீங்கள் ரொம்ப நல்லவனா கிடையாதுமா. இல்லை 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 எதுக்குமே போக மாட்டார் சார். என்னுடைய சொத்துக்கள் என் பிள்ளைகள் தான், அவங்களுடைய படிப்பு மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து இருக்கும், அழியும். படிப்பை யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆக்சுவலாக என்ன, அவங்க நீங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இப்படி காலம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை தொடங்குனதுலேருந்தே அப்படியே இருக்க முடியுமா? உன்னை 15 வருஷத்துக்கு முன்னால 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி பார்த்தேன்னா நீ அப்படியே இருக்கியேப்பா, ஒரு ஜாக்கி வாங்கி போடேன்ப்பா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா சார், ஆக்சுவலா சீரியஸா ஒன்று சொல்றேன். உங்க பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு தெரியாது, அவங்க தான் உங்களுடைய சொத்துன்னு சொல்றீங்க. அது எப்படியோ அது தெரியாது, ஏன்னா அவங்கள நம்ம பார்க்கல. ஆனா உண்மையாவே இவங்க தான் சார் உங்களுடைய பெரிய சொத்து. இவங்க தான் உங்களுடைய பெரிய சொத்து. வெரி நைஸ். பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்முடைய கையை தாண்டினதுப்பா இது அப்படின்னு எப்படி நோ சொல்றது? நான் சொல்றது உங்க கணவருக்கு மட்டும் இல்ல, ஒரு ஐடியா ஒருவேளை உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா பிள்ளைங்கிறப்ப அப்பாக்கள் கொஞ்சம் எமோஷன் ஆயிடுவாங்க. இன்னொன்று என்ன, அம்மாக்கள் கூடவே இருக்கீங்க, உங்களோட அவங்களுக்கு ஒரு பைண்டிங் எப்போதுமே இருக்கு. அப்பாக்களுக்கு சின்னதாக ஒரு பயம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில தான் நான் அவனை இது பண்ண, அப்போ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தல் அல்லது வந்து அவன் கேட்டதை செஞ்சு கொடுத்துட்றது, அப்போதான் எம்எல்ஏ அவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள அந்த ஒரு மைண்டில் ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ பிள்ளைகள் கேட்பதை நம்முடைய வருமானத்துக்கு மீறினது இது அப்படின்னு எப்படி கரெக்டா நோ சொல்லி புரிய வைப்பது? பசங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க, ஆனா இவங்க தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரியுற மாதிரி எப்படி சொல்லணுங்கிறதா என் கேள்வியே. இப்போ அவங்க சொன்னாங்களே சார் மேம், அவங்க வந்து ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வராங்க, அந்த வேலையை அவங்க பையனை செய்ய சொல்லலாம். இப்போ கூட்டிட்டு போறதோ இல்லை சார், அப்போ அவங்களுக்கு தெரியும். இல்லம்மா, நீங்க எல்லாருமே இங்க பாருங்களேன், இந்த ஷோவை இப்படி புரிஞ்சுக்கங்க. ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்காக இந்த ஷோ கிடையாது. இப்படி இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே இந்த ஷோல உருவாகணும் கூட நாங்க நினைக்கல. ஆனா இந்த கேள்வி உருவான உடனேயும் இத தமிழ்நாட்டுடைய பெரிய கேள்விமா, எப்படி நோ சொல்றது? பையன் வந்து பைக் கேட்டிருந்தான் சார். அவன் வந்து முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மாவை தாஜா பண்ணி எப்படியாவது வாங்கி தான் தரணும் அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு நாள் கூப்பிட்டு வந்து நம்மளோட வருமானம் எவ்வளவு, நம்ம கடைக்கு எவ்வளோ செலவாகுது, நிகர லாபம் எவ்வளவு, இதில் நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, வீட்டு வாடகை எல்லாத்தையும் கணக்கு போட்டு இந்த அளவுக்கு நமக்கு வருதுப்பா, இதில் இவ்வளோ இருக்கு, இதில் நம்மளால் இவ்வளோ டியூ எடுத்தோம்னா கட்ட முடியுமா அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான்.
எப்போ செகண்ட் ஹேண்டாவது வாங்கி தப்பா அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் 36,000 வீட்டு நிலைமையை பிளாக் அண்ட் ஒயிட்டா பையன்கிட்ட நிகர ஆமா. லாபம் ஆமா. நிகர வருமானம் இவ்வளவுதான் நம்முடைய இது. சொன்ன உடனே செகண்ட்ஸ் வாங்க ஒத்துக்கிட்டான். நம்முடைய அவமானங்களை, நாம் பொருளாதாரம் சார்ந்து நாம் சந்திக்கக்கூடிய மனச்சங்கடங்களை, நான் எப்படி இந்த பணத்தை சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறத நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய அப்பாக்கள் சொல்லுவதில்லை. அதை காட்டுனா போதும். நீங்கள் ஒரு வருடம் போய் பணிந்து நிற்பதை அதை எந்த பையனாலையும் தாங்கிக்க முடியாது. நீங்கள் ஒரு தட்டை எப்படி பணிஞ்சு நிற்கிறீங்க? ஒரு ஆஃபீஸர் வந்து எந்திரிச்சு நின்று 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய என்னுடைய அப்பா, ஒரு ஆஃபீஸர் என் வீட்டில் மிடுக்காடாக இருக்கக்கூடிய என் அப்பா வீட்டை ஒரு ஆஃபீஸரை பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறாரு, பயந்து போய் ஃபைல் எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த வாழ்க்கையை அவனுக்கு அல்லது அவளுக்கு நம்மால் காட்ட முடியும் என்றால், காட்டுனா ஒருவேளை பிள்ளைகளுக்கு கராராக நோ சொல்லுகிற போது அவர்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அவருடைய சிறுவடி தான் கணக்கு நோட்டை காட்டுறது. ஸ்டேட்யூன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய பொருளாதாரத்துல கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிடில் கிளாஸ் தன்னை அடுத்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் அறிவு, புத்திசாலித்தனம் அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு எவ்வளவு உண்டோ அதற்குள்ளான ஒரு அழகான சிம்பிளான வாழ்க்கையை வாழுவது உத்தமம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்து வரும், இந்த கடன் வாங்குறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? போயிட்டு அது என்னென்ன ரொம்ப சுவாரஸ்யம் வாங்குறீங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ், எப்படியெல்லாம் கடன் வாங்கலாம்? நீ வீட்டில் இருக்கியா மச்சான் அப்படின்னு கேட்போம். வீட்டில் தான்டா இருக்கேன்னு முதல்ல சொல்கிறோம். அப்போ அவன் வீட்டில் இருக்கான்னா கண்டிப்பாக அவன்கிட்ட காசு இருக்குன்னு தெரியும். காசு இருக்கிறவங்க தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஓகே, நம்ம முன்னாடியே காசு வேணும் மச்சான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா கொடுக்க மாட்டான். அதனால ஃபோன் பண்ணும்போது மச்சான் நீ வீட்டில் இருக்கியா? இல்லை சார் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? ஆமாப்பா வீட்டில் தான் இருக்கேன், நான் அதை வரேன் சார், எனக்கு 1000 ரூபா வேணும். அப்போ அவரால் நோ சொல்ல முடியாது. அதாவது முதல்ல அவரை நோ சொல்ல முடியாம அவரை நெருக்கிட்டு அப்புறம் தான் கடன் வாங்குறது. கண்டிப்பா. அதாவது அப்ப நோ சொல்ல முடியாமல் இவர் மாதிரி நெருக்கி கடன் வாங்குவது எவ்வாறு? ரொம்ப ஹரிபரியா போய் கேட்கறது. ஹரிபரி, ரொம்ப அர்ஜென்ட், உடனே முடிக்கணும், உடனே வேணும், அது மாதிரி ஏதாவது ஹரிபரியா கேட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஹரிபரியா தாங்க இருக்கு. படபடன்னு ஒரு அவசரம், வழி இல்ல. யோசிக்கவே விடக்கூடாது. யோசிக்க விட்டா நம்மளுக்கு கிடைக்காது. யோசிக்க விடாம அப்படியே பேசி டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டே அந்த நழுவிடணும். பக்கத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இவர் கொடுப்பாரு, ஃப்ரெண்டு கொடுப்பாரு, இவன் 10,000 தான் கொடுப்பான், இவன்கிட்ட கேட்டா 5,000 கிடைக்கும், இவன்கிட்ட காசு இருக்கும், இவன்கிட்ட காசு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு உள்ள நம்ம இறங்கணும். இது நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்கு சார். காசு இருக்கு, நம்ம போய் எல்லாத்தையும் போய் கடன் கேட்க முடியாது, சாதாரணமா கண்டவன்ட்ட காசு கேட்க முடியாது. சோ நமக்கு அவன் கொடுப்பான்றது முதல்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் போய் அவன்கிட்ட கேட்க முடியும். ஓகே, அவர்கிட்ட எப்படி கேட்பீங்கன்னு கேட்குறேன் டக்குன்னு. மாப்பிள்ள உன்ட்ட எவ்வளோடா ஒரு 10,000 காசு இருக்கு, மறைச்சு விட்டா தேவைப்படுது, வீட்டில் அப்பா காசு கேட்டாரு, ஒன்று அனுப்பிடணும், சரி வா மச்சான் அப்படின்னு. ஸோ யார்கிட்ட எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ கேட்டால் எவ்வளோ தருவான், அதே மாதிரி என்ன மாதிரி காரணம் சொல்லணும் அப்படின்னு பல விஷயங்கள். டேட்லாம் பார்க்கணும் நம்ம. டேட்லாம்? ஆமா, அவன்கிட்ட காசு 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள ஒரு மாசம் கிடைச்சுன்னா 1000 தான் வாங்க முடியும். ஓகே, நீங்க 1 to 10னா ஒரு 10-15,000 தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே, பக்கத்துல நான் கேட்கும் போதே ஃப்ரெண்ட் மச்சான் நான் நீ சென்னை போகிறேன், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா சென்னையில் அப்படின்னு கேட்பேன். அவர் ஏதோ வேலை இல்லைன்னு, அவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்போ உங்கள்கிட்ட பைசா இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் கூட நான் எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு. உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, காசு கொடு. அப்புறம் சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நிற்பேன் நான், ஒரு 5,000 தேவைப்பட்டா கேட்பேன். 5,000 எதுக்குப்பான்னு கேட்பான், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படியே அமைதியாக நிற்பேன். எப்போவுமே கடன் வாங்கும்போது நான் அமைதியாக தான் நிற்பேன். அதுதான் நான் என் ட்ரிக்ஸே. ஏதாவது பேசினா திரும்பி உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அமைதியாக நின்றுட்டே இருப்பேன், பேசாமல் இருப்பேன். ஆமாம், ஆனால் உயிர் நண்பன், வேற வேலை இல்லைப்பா இவனுக்கு பொழப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவன் கொடுத்துருவான். பலமுறை கடன் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி, திருப்பி கொடுக்கறது கூட லேட் பண்ணுவேன். இப்போ அடுத்த லெவனுக்கு வருவோம். இன்னைக்கு ரெண்டு பக்கமே இந்த கேள்வி கேட்குறேன், யார் வேணாலும் பதில் சொல்லுங்க, ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக பதில் சொல்லணும். கடன் இல்லாமல், கடன் வாங்காமல் குடும்பத்தை, வாழ்க்கையை ஓட்ட முடியுமா, ஓட்ட முடியாதா? முடியாது சார். ஏன் ஓட்ட முடியாது நினைக்கிறீங்க சார்? நான் கடனையே ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸாக தான் சார் பார்க்குறேன். அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் சார், அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம ஓடணும். இப்போ கடன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்போம்.
வர்றது என்ன வருதோ அதுக்குள்ள அந்த செல்ஃப் கண்டென்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வளரவே வேண்டாம், இதே போறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தா அது போறோம். ஆனா நான் அதை அப்படி பார்க்கல சார். நான் வாங்குற கடன் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு லெவல்ல இருந்து லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு, ஒரு டிசிப்ளின்டு சேவிங்ஸா இருக்கிறதுக்கு நான் கடனை யூஸ் பண்ணிக்கிறேன். கடன் வாங்கி நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டா அதை நான் கட்டி ஆகணும். So I will be automatically allocating my funds towards that whatever liability I have. அவங்க கணவர் எங்க இருக்காரு? இப்போ கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கமிட்மெண்ட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. அதை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்றதை விட கடனை வாங்கி ஒழுங்கா மாசம் மாசம் கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இது வாங்க அந்த மரியாதை முகதர்ஷனுக்காக பண்றவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டும் போது என்ன ஆயிடுது அப்படின்னாங்க சார், உங்களுக்கு உங்க லெவல் அடுத்த லெவலை பத்தி நீங்க யோசனையே பண்ண மாட்டீங்க. இந்த கடனை கட்டணும், இந்த மாதிரி போக்குவரத்து எப்படி இருக்கும்னு உங்க growth வந்து இதுல சத்தியமா அடிபட்டு போயிடும். நீங்க ஃபர்தரா ஏதாவது பண்ணணும், இல்லை நம்ம ஃபர்தராக இந்த ஜாப் விட்டு ஒரு அடுத்த ஜாபுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லாம் உங்களுக்கு வரவே வராது. இந்த லோன் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம இங்கேயே தான் இருக்கணும், இங்கேயே தான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லேயே தான் ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்போ வந்து ஜாபை குறித்துன ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரைட், அப்படி நினைக்கிறாரு சார். ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் ஹி இஸ் ரைட் ஆல்சோ. இன் கேஸ் அவர் வந்து ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதோ நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸோ போகணுன்னா முடியலன்னு நினைக்கலாம். ஆனாக்க நீங்கள் அதை ஒரு என்ன சார் சொல்லணும், ஒரு கமிட்டட் சேவிங்ஸா இது சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். வருஷம் பூரா நம்ம வேலை மாறிட்டே இருக்க போறோமா? இல்லையே. வருஷம் பூரா நம்ம ஜாபை விட்டுட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் போகலான்னு நினைப்போமா? இல்லை. அந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாதப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப வந்து இந்த ஜாப் மாறணுங்கிற அந்த தாட்டே வராது. போருமே, இவ்வளவு பணம் வருதே, இதுலயே குடும்பம் நடத்திட்டு போலாம், எதுக்கு மாறணும்? அந்த மாதிரி கிடையாது சார். ஏன்னா இதே ஏர்னிங்ஸ் வந்து இதே என்னோட ஹெல்த் கண்டிஷனும் எல்லா வருஷமும் இருக்கும், இல்லை என் ஃபியூச்சரில் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் என்னோட ஃபியூச்சர்லேயோ இல்லை என் குழந்தைங்க மேலே வரும்போதோ அவங்களுக்கு வந்து நான் சேவிங்ஸ் ஏதாவது வைக்காட்டி கூட கடனை வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்கிறேன். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட அப்பா செட்டில் பண்ணுறப்போ 8 lakhs செட்டில் பண்ணதில்லை. அவர் கையில் கடைசியிலேருந்து வெறும் 3 லட்ச ரூபா தான். ஆனால் என் சிஸ்டருக்கு வாங்கின வெறும் 40,000 கடன் வட்டியோடு சேர்த்து 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம் நாங்கள். ஸோ கடன் வேணான்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே பேக்கில் ஒரு வடு இருக்குது. அதை தான் நான் வேணான்னு சொல்கிறேன். கடன் வாங்குறது தப்பே கிடையாது சார். கடன் வாங்கிட்டு அதை ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு மற்ற செலவுக்கு யூஸ்வலாக என்ன சார் சொல்லுவோம், பிஃபோர் ஸ்பெண்டிங் யுவர் மணி ஃபர்ஸ்ட் அலோகேட் சம் மணி டு சேவிங்ஸுங்கிறோம். எத்தனை பேரால் பண்ண முடியறது இல்லை. ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தால் தான் அது சேவிங்ஸ்க்காக போகுது. வேண்டாமே சார், நம்மளால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ பெட்டர் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிட்டு போகிறது, அப்போ ஒரு சேவிங்ஸ் ஆகிடுச்சுல்ல சார். நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பெரிய லெவல்லையோ இல்லை சின்ன லெவலையோ கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். இப்போது நார்மலாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறேன், நான் என்னதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்லுங்கள். என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே நான் பிளான் பண்ணி நான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியலன்னா அதாவது ஒரு செலவு சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கோ வீட்டுக்கோ நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். பட் நார்மலாக ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ சேவிங்ஸ்க்கோ போய் கடன் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட முட்டாள்தனமான யோசனை எதுவுமே கிடையாது. நமக்கு இப்போ கடனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, பசங்களை பார்த்துட்டு நீ வீட்டில் இருக்கலாம்ல, நீ எதுக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம், ஹீ இஸ் இன் சென்னை அண்ட் ஐ எம் இன் சேலம், 2 பேரும் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் பார்த்துக்குறோம். தென் வாட் ஐ வில் சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரம் வர முடியலங்கிறீங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வரீங்க, எதுக்காக அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அந்த சேலரியே நமக்கு வேண்டாம், நீங்கள் இங்கே வந்துடுங்க, வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் லெட் வி ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம். ஆனால் அப்போ நம்ம இப்போ வளர்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்டஸில் இந்த கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? நாம் எப்பயுமே ஃபேமிலியில் ஹெட்டு வந்து என்னைக்கு வந்து வெளியில் ஒரு சோர்ஸையோ வேறு எதையோ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஹெரிடிட்டியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிடும். சரி, கடன் வாங்கி சரி தப்பு இல்லை. பட் நான் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், என் ஒய்ஃப் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது அது. ஸோ ஒரு தேவைக்காக நான் கடன் வாங்கும்போது ஒரு ஸ்டடீஸ்க்கு சார் மாதிரி ஒரு ஸ்டடீஸ் வாங்கினா குழந்தைங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அப்பா வெளியில் கடனே வாங்காதவர் நம்ம ஸ்டடீஸ்க்காக கடன் வாங்கினா, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு கடன் வாங்கினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு ஜுவல் வாங்கி டோன்ட் மிஸ்டேக் சார், ஏன்னா ஒரு ஜுவல் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி ஃப்யூச்சரில் கிடைக்கிற பெனிஃபிட்டுக்காக இன்றைக்கி அதுக்காக கட்டுற வட்டி வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் அவர் வாங்குகிற ப்ரெஷரும் அதுக்கு மேலே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரெஷர் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் சார். அவரும் கரெக்டாக தான் பேசுகிறார், நீங்களும் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. என்னன்னா உங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து டிரைவ் அப்படின்னு இருக்கு. ஓகே, அவருடைய இது கண்டென்டடாக நம்ம இருப்போம் போதும் அப்படின்னு. கடன் இல்லாமல் ஏன் குடும்பத்தை நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது? இல்லை, ஒரு புது திங்ஸ் வாங்கினா கூட நமக்கு வந்து ஓன் சேலரிலேருந்து வாங்க முடியாது சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
சிஸ்டம் வாங்குறோமோ இல்லை ஒரு டிவி வாங்குறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இஎம்ஐ போட்டு தான் வாங்க முடியும் சார். ஸோ அதுக்கு வந்து கடன் வாங்கி தான் ஆகணும். ஓகே, அப்போ புது பொருள் ஒன்று வாங்கணும்னா அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்செல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, கடன் வழியாக தான் வாங்க முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கடன் வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது, இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். கடன், இதுதான் இன்றைக்கு நீயா நான் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதோடைய முகம் எப்படி மாறி இருக்கிறது, அதை நம்முடைய குடும்பங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க, பேசலாம். ஏன் குடும்பத்தை கடன் இல்லாமல் நடத்த முடியாது நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் ஆடம்பரம் மட்டும்தான். ஆடம்பரம் மட்டும்தான். நான் எனக்கு எல்லாமே வேணும், நான் வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும், நான் எல்லா விஷயத்துலையும் எல்லாரை விடவும் முன்னோடியாக தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் கூட இருக்கிற என்னுடைய சுற்றுச்சூழல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கை முறை வேற, அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கான வருமானம் கம்மி தான். அதுக்காக நான் கடன் வாங்கி தான் அந்த வாழ்க்கையை வாழணும், நான் அவங்களுக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆடம்பரமாக வாழ வேண்டும். என் நண்பர்கள், என்னுடைய சுற்றம் இருக்கக்கூடியதுலேருந்து நான் பார்க்குறேங்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் கடன்காரன் கடனை திருப்பி கொடுக்க முடியாத நேரத்தில், அந்த டைம் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது பக்கத்தில் இருக்கும்போது, 10 தடவை ஃபோன் கால் அட்டன் பண்ணி கடனை கொடுக்க முடியலன்னா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அது முடியாத பட்சத்தில் தான் சார், அது முடியாத பட்சத்தில் தான் வீட்டுக்கு வராங்க. நான் உனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயத்த நான் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ கேட்குற கொடுத்துட்டேம்மான்னு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒரு சில நேரங்களில் தானே வீட்டுக்கு வராங்க. கடன்காரன் கடனை அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. அதாவது தனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதோட முடிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினாலும் அவங்க மறந்து போயிட மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அதை திருப்பி வந்து கொடுத்து தான் ஆகணும். அதை அவங்க புரிஞ்சுக்காம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறது. ஆனால் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் பக்கத்தில் ஃபோன் பண்ணி ஒய்ஃபோ இல்லை வீட்டில் யாரோ இருந்து அவன் கேட்கும் போது பக்கத்தில் இருந்து பேச முடியாமல் அவங்களும் வருத்தப்படுறது, எங்களையும் வருத்தப்பட வைக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் கூட அவர் இருக்கிறப்போ வீட்டில் கடங்காரி யாராவது ஃபோன் பண்ணால் அவர் முகம் இப்படி மாறிப்போம். அவர் முகம் மாறுறது பார்த்தீங்களா, என் முகம் தான் மாறும். நான் அவகிட்ட காட்ட மாட்டேன் சார், என் முகத்தை மாற்ற மாட்டேன். அவகிட்ட கடங்காரன் ஃபோன் பண்ணால் கூட ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு வெளியில் வந்துடும் சார். வெளில வந்து தான் பேசுவேன், அவளுக்கு நேரம் பேச மாட்டேன். ஒரு வேளை அவள் கடங்காரன் தான் பேசுகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட, இல்லைம்மா வேறு விஷயத்துக்காக கால் பண்ணா, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். அவன் வீட்டுக்கு வந்து நின்றுவான். அப்போது அதை நான் சமாளிப்பேன். மேக்ஸிமம் அவள் மூஞ்சிக்கு நேரம் என்னோட ஃபேஸை காட்ட மாட்டீங்க. ஓகே, ஆக ஆண்கள் ஒரு பக்கம் கடன் வாங்குகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கவும், மனைவியை பிள்ளைகளை ஹாப்பியா வச்சுக்கவும் நீங்கள் வெளியில் எவ்வளவு நெருக்கடிகளை இந்த கடன் வாங்கி சந்திக்கிறீர்கள் வீட்டுக்கு தெரியாமல்? ஆக்சுவலி நான் ஃபாரினில் இருக்கேன். இன்கேஸ் நான் ஒரு வெக்கேஷன் வரணும்னா அரௌண்ட் 2.5 lakhs நான் வந்து கையில் ஒரு 1.5 lakhs எடுக்கணும். 1 lakh ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். அந்த எவ்வளோ தான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும், கடன் வாங்கிட்டு வந்தாலும் ரிலேஷன் யாரும் அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க. திருப்பியும் இங்கே வந்த பிறகு ஒய்ஃபு வெளில அழைச்சி போகணும், கார் அந்தமாரி எல்லாமே செலவாயிடும். நான் ஈவன் அங்கே போயிட்டு அந்த ஒரு 2.5 lakhs அடைக்க அரௌண்ட் 6 months நான் அதை உழைக்கணும். திருப்பி 6 months உழைச்சிட்டு திருப்பி அடுத்த நான் ஊருக்கு வரதுக்கு அந்த 6 மாதம் உழைச்சி தான் ஆகணும். நம்ம ஏதாச்சும் மெடிக்கல் நமக்கு உடம்பு சரியில்லாமல் அங்கெல்லாம் எப்படின்னா நம்மளை மாரி இங்கே மெடிக்கல்லாம் டேரெக்டாக மாற்ற வாங்க முடியும். இன்கேஸ் ஒரு மெடிக்கல் போனால் கூட அரௌண்ட் 10,000 ஆகும், அந்தமாரி காஸ்ட் ஆகும். ஸோ அந்தமாரி சூழ்நிலை கூட ஒரு கோல்டு கூட டாக்டர் போய் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த கடனெல்லாம் அனுபவிச்சு இங்கே நம்ம வரும்போது ஏர்போர்ட்லேருந்து வரும்போது என்ன நினைப்பாங்க, ஃபாரின் போயிருக்கான் சந்தோஷமாக இருக்கான். பட் அது கிடையாது. கடன் கமிட்மெண்ட் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு தான் ஓட்டி ஆகணும், வேறு வழியே கிடையாது. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு முடியல காசு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போக வீக்லி பைசா இருக்கா? இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அங்கே எப்படின்னா தான் கம்பல்சரி எனக்கு வீக்கெண்ட் வெளியே போகணும், ஏன்னா ஒர்க் ப்ரெஷர். இப்போ ஈவன் ஒரு வீக்கெண்ட் போகிறோன்னா ஹோட்டல் ஃபிலிம் எப்படி போனாலும் மினிமம் 4,000 நம்ம இந்தியன் மணி செலவாகும். ஸோ நான் கூட ஒர்க் ப்ரெஷர் நான் கம்ப்ரமைஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். ஸோ அது வந்து எனக்காக நான் பண்ணிக்கிற செலவு. அதை கூட நான் வந்து மிச்சம் பண்ணால் ரொம்ப கஷ்டம். என் லைஃப்பில் நிம்மதியே கிடையாது. நான் சம்பாதிக்கிற அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து அந்த சேலரி வந்து உண்மையை சொல்லணும் என்கிட்ட. இவ்வளோ சேலரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு உண்மையை முதல்ல அவருடைய சேலரிய அதை என்கிட்ட சொல்லணும். ஓ அதை சொல்லாம நான் கம்மியா அது பண்றேன் அது என்கிட்ட சொன்னாதான் நான் அதை செலவை கம்மி பண்ணிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாங்கும் போது எங்க மாமனார் மாமியார் கேட்குற பைசாவை கொடுத்து விடுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்க கஷ்டத்தை என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லணும். முதல்ல சம்பளத்தை சொல்லணும். இது பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. இது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏன்னா அவங்களுமே எல்லாருக்குமே மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இப்போ நானுமே வெளிநாட்டுக்கு போய் நண்பன் ஒருத்தனை பார்க்குற வரைக்கும் ஏகபோகமாக இருக்கானுங்கன்னு தான் நம்ம இங்கேருந்து நினச்சிக்கிறோம். அங்கே போய் பார்த்தா தான் வந்துட்டு வேற வழி இல்லாமல் இருக்கம்டா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஏன் சம்பளத்தை சொல்ல முடியல? சம்பளத்தை சொல்ல முடியலன்னா முதல்ல நம்ம பொண்ணு கேட்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பில்டப் கொடுத்துறாங்க 70,000 80,000ன்ட்டு. அங்கேயே நம்ம ஃபர்ஸ்ட் லாக் ஆயிரும். கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ சொன்னீங்களடா, இப்போ எங்கடா சம்பளம் எங்கன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் உருட்டி பெரட்டி ஓட்டி தான் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ சொல்லிருங்க. ஏன்னா உங்க கூட தான் குடும்பம் நடத்துறாங்க, அவங்களுக்கு இது தெரியணும்ல. மந்த்லி 50,000 சேலரி வாங்க, 50,000 சம்பளம், 20,000 கமிஷன் பேஸ்ட் ஒர்க்குனால ஒரு 70,000 வரும். அரௌண்ட் 70,000 70,000 ரூபாய். நீங்க எவ்வளவு வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா? இல்ல ஆக்சுவலா அவங்க என்கிட்ட 15 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ 20,000 எக்ஸ்ட்ரா என்கிட்ட சொல்றாங்க. ஓ மனைவியிட சம்பளத்தை சொல்லிட்டா நம்ம உறவுக்கு அப்பாக்கோ அம்மாக்கோ அவசரத்துக்கு அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்னொரு குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுல சிக்கல் வருங்கிறதுக்காக சொல்லாம உண்மைதான் சார். சில நேரத்துல வந்து இப்போ தங்கச்சி நேரா ஃபோன் பண்ணுவா, இது மாதிரி தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு 5,000 அனுப்புவேன். தம்பி எதுக்காச்சும் ஃபோன் பண்ணுவான். எங்க அத்தைங்க, ஏன்னா அப்பாலாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தவங்க, எல்லாருக்கும் ஒரு உதவி. ஏன்னா நான் மேலே இப்போ படிக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்கள போய் நான் ஒய்ஃப்கிட்ட போய் நேராக கேட்டு செய்யறதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வேணான்னு சொல்ல மாட்டா, இருந்தாலும் தேவையில்லாம எதுக்கு அவள்கிட்ட கொண்டு போய்கிட்டு. நான் என்ன சொல்லனா, இன்னைக்கு நீங்க கொடுத்துறீங்க, உங்க கஷ்டத்தை சொல்லாம நீங்க கொடுத்துறீங்க. நாளைக்கு எப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த ஒரு இதோட வேல்யூ தெரியுது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருந்தான், இப்போ ஏன் கொடுக்கறது இல்ல, அப்ப அண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாடு தான் அவங்களுக்கு வருது. மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேர் இருக்கிறாங்கிறத வீட்டுல உள்ளவங்க சுத்தமா மறந்து போயிடுறாங்க. மெயின் ப்ராப்ளம் அதுதான் வீட்ல. பிரச்சனைமா என்ன ப்ராப்ளம்னா, உண்மையாவே தங்கச்சி உங்களுக்கு முக்கியமா? என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நீங்க உங்க அண்ணங்கார இருக்கிற மாதிரியே இவரும் அவர் தங்கச்சிக்கு இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய நேரங்கள் உங்களை குறை சொல்லல, உண்மைதான். நீங்க புரிஞ்சுக்கிற அளவு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா உறவுல இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் தங்கச்சிக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா அப்புறம் அவர் தான் அதை செய்ய முடியும். ஒரு கூட்டு குடும்ப அமைப்புக்குள்ளேருந்து வந்திருக்காரு, அவருக்கு இஸ் குட் ஹார்ட்டட். ஓகே, உங்களுக்கு ஒரு அவசரம் நெருக்கடி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் யாரை அப்ரோச் பண்ணுவீங்க? எங்க அம்மா வீட்டை தான் சார். உங்க அம்மா வீட்டில்? உங்க அம்மா வீட்டில் யாரை அப்ரோச் பண்ணுவீங்க? எங்க அண்ணன். அண்ணனை தானே? அப்போ அவங்க தங்கச்சி அவங்க அண்ணனை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இது யதார்த்தத்தில் இருக்குதுமா? ஓகே, வேற? 22 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் நான் கடன் வாங்கலை. நான் கடனே வாங்கலை அப்படின்னு ஒரு சொல்றாருல, அது 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 சரியா? அது ஓகே? அது உங்களுக்கு அது அவரு அந்த பொறுப்பை அவர் சுமக்கிறதுக்கு பயந்து விட்டது. ஓ அதுதான். ஓ ஆக்சுவலா நீங்க ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறவர்னு சொல்றாங்க அவங்க. எனக்கு நான் பழகிக்கலையே அவ்வளோ நாளா. ஏங்க கடன் வாங்க 22 வருஷமா நான் கடன் வாங்கல அப்படின்னு ஒரு டயலாக சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? சம்பாதித்தோட என் கடமை முடிஞ்சு போகுது. யாரும் வந்து அவரை கடன் கேட்க கூடாது சார். யாருக்கும் நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்ல தெரியாது. அதுதான் உண்மை. நான் அப்போ 45 வயசு ஆகுது சார் எனக்கு, இது வரைக்கும் நான் கடன் வாங்கலை. அதைத்தான் சார் என்ன நான் கேட்கறேன்னா, கல்யாணம் ஆகியும் அதை வாங்கலை. இவரு அவர் கடன் வாங்கல, ஆனா உங்களை கடன் வாங்குறத நோக்கி உங்களை கடன் வாங்குற அளவுக்கு எப்படி தள்ளி விடுறாரு? தள்ளி விட்டாரு இல்ல, எந்த பொறுப்புமே ஏற்கலன்னும் போது இந்த சுமையை நான் தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. என்னோட சொந்த பந்தங்கள் மத்தியில நான் நிக்கணும் இல்லையா, உன்னோட பேரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் முயற்சி எடுக்கணும் இல்லையா. நாளைக்கு நீ உன்னை வந்து தப்பா சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த மத்தியில மக்களுக்கு, உன்னோட சொந்த பந்தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. இன்ன வரைக்கும் என் தாய் வீட்டுக்கு நான் 1 ரூபாய் செஞ்சது கிடையாது. இது தமிழ்நாட்டில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. நிறைய வீடுகளில் நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பல வீடுகளில் பெண்கள் தான் நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி பக்கத்தில் சின்னதாக இது பண்ணி பேச்சு வர்றதில்ல, தங்கச்சிங்கள்ட்ட அக்கா கிட்ட வாங்கி இப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி எல்லாம் கடன் வாங்கி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? அப்போ நிறைய சந்திக்கிறேன் சார் நான். சொந்த பந்தங்கள் மத்தியில் செய்யணும்னு போது அப்போ பைசா இல்லாமல் போகும். இவருக்கே தெரியாது நான் யார்கிட்ட வாங்குறேன், வாங்கிட்டு அதை நான் எப்படி கொடுக்குறேன்னுன்றதும் இவருக்கு தெரியாது. ஆனால் கொடுத்துடுவேன். இது வரைக்கும் வீட்டுக்கிட்ட வந்து நீ எனக்கு இவ்வளோ பணம் தரணும், இவ்வளோ காசு தரணும், எனக்கு நீ இதை கொடுக்கணும் அப்படின்னு இவர் கொடுக்குற பட்ஜெட்டை நான் சிக்கனம் பண்ணி தான் நான் இதை செய்கிறேன். அவருக்கே தெரியாது. சண்டே டைமில் எங்களுக்கு ஒரு 200 ரூபாய் நான்வெஜ்ஜுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் செய்ய மாட்டேன். நான் அதை நான் சிக்கனம் பண்ணுவேன். அன்னைக்கு மட்டுமே கார குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. என்னோட செலவுகளை சிக்கனம் பண்ணுவேன் நான்.
இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சிக்கன் பண்ணோமா 1000 ரூபாய் மீறுமா, ஒரு வட்டி கடனோ இல்லை கடனையோ அடைக்கலாம். ரேஷன் அரிசி வாங்கினோம்னா அது கூட இட்லி அரிசி போட்டு இட்லி சுட்டுட்டா நமக்கு ரெண்டு வேளை டிஃபன் பண்ணிக்கலாம், ஒரு வேளை சாப்பாடு செய்யலாம். எனக்கு இவ்வளவு கணக்கு பார்த்து தான் அந்த கடனை அடைச்சு உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் சாதுரியமா கரெக்டா எங்க கடன் வாங்கணுமோ அங்க தேவையான அளவுக்கு கடன் வாங்கி நண்பர்கள்ட்ட கைமாத்து வாங்கி இந்த மாதிரி இருந்தா உண்மையாவே உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்? எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த உதவி எனக்கு கிடைக்கல. ஆனா அப்படி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும்? ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சின்னதா கைமாத்து வாங்குறது இந்த சிரமத்துல பங்கெடுக்கிறது நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறது இல்ல சார். ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறது இல்ல. ஃப்ரெண்டே இல்ல சார் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறது இல்ல. யாருமே வர மாட்டாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டேன் நான். வேலை உண்டு, என் வீடு உண்டு, அவ்வளவுதான். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்னா யார்கிட்டயும் நான் கடன் கேட்க மாட்டேன். கம்பெனில கூட வேலை செய்யும்போது கூட யார்கிட்டயும் 10 நிமிஷம் கடன் கேட்க மாட்டேன். இல்ல கடன் கேட்கறது ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றீங்களா? அது எனக்கு கூச்சமா இருக்குது கேட்கறதுக்கு. கூச்சமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுன்னு உங்க கூட வேலை செய்யறவரை நீங்க நண்பனா மாத்தணும்னா அவர்கிட்ட ஒரு 10 ரூபாய் 20,000 கடன் வாங்குங்க. அவர் உங்ககிட்ட இன்னும் நெருங்கி வருவாரு, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாரு. வாங்க போங்கன்றது போய் வாடா போடான்னு வரும். அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். அது மாதிரி வரக்கூடாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். வாங்க போங்க வாடா போடான்னு அவன்கிட்ட 10 ரூபா கூட வாங்க முடியாது. டேய் மச்சான் வாடான்னு கூப்பிட்டாதான் அவன்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்க முடியும். இதுதான் என் வயசு என்ன உங்க வயசு என்ன, நான் உங்ககிட்ட கடன் வாங்குறேன். இப்போ நீங்க வந்து நான் கடன் வாங்கிட்டேன்னா டேய் பெருமாள் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாதுடா உன்னை என்ன கேட்பேன். அப்படி ஏய் வாப்போன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கேட்க தோணும். ஏன்னா எனக்கு கொடுக்க முடியல, நான் கொடுக்க மாட்டேன் உன்கிட்ட. நீங்க அதுதான் ஒரே ஒரு விஷயம் சார். நான் உனக்கு கொடுக்க போறதில்ல, உன்னை பார்த்து போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ கூப்பிடுவேனே ஏய் என்ன என்ன பாத்துட்டு அப்படி போற இங்க வாடான்னுவே. அந்த இது நான் வெச்சிக்கல சார். அதெல்லாம் போய் பல வருஷம் ஆகுது சார். இப்ப கடன்காரங்க எல்லாம் அப்படி கேட்கறது இல்ல சார். அதனால தான் நான் வெச்சிக்கிறேன் அந்த இது. இல்ல ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 வருஷம் ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க, ஒரு குடுக்கல் வாங்கல்னு ஒண்ணு இருந்தா தான் நமக்குன்னு 4 நண்பர்கள். அதெல்லாம் உண்மைதாங்க. நம்ம 4 பேர் கொடுக்கணும், நம்ம 4 பேர்கிட்ட வாங்கணும். அதுக்கு பேர் தான் கைமாத்து. இங்க அது ஒன்றும் குற்றம்லாம் கிடையாது. சோ இந்த கைமாத்துங்கிறது காசு இல்லை. கைமாத்துங்கிறது காசு மட்டும் இல்லை, அதுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. ஆனா அதே நேரத்துல என்ன ஒருத்தர் ஒரு சொல்லிடக்கூடாது, என்னால தாங்க முடியாது நீங்க நினைப்பீங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அதே ஃபீலிங்கை நீங்க உங்க மனைவி மீதும் இம்போஸ் பண்ணி தான் பார்க்கணும். அவங்கள ஒருத்தங்க ஏன்னா அவங்க எப்படி கடன் வாங்குறாங்க எப்படி பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ உங்களை ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையையும் சேர்த்து அவங்களே செஞ்சு ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்களே, அவங்கள ஒரு வார்த்தை சொன்னாலும் அதே வழிதானே, அதையும் நீங்கள் உணர வேண்டும் என்கிற யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சார் நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது இல்ல வேலை நேரத்துல இருக்கும்போது உங்க ஒய்ஃப் உங்கள்கிட்ட கொடுத்த பணம் தொலைஞ்சிருச்சு, வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு உங்கள்கிட்ட காசு கிடையாது, என்ன பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலா அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வருது. இல்ல அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஷோல ஒரு சின்ன பிரேக் விட்டுருவோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். கடன் வாங்கலாமா கூடாதா, யாராவது குடிப்பீங்களா மாட்டீங்களா? ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. 3 பேரும் இது சம்பந்தமான விஷயங்களை வெவ்வேறு வடிவங்களில் பேசியவர்கள். அவர் சதுரங்கை வேட்டை படத்துடைய இயக்குனர் வினோத். இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் எப்படியெல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுது, ஏன் அவங்களுக்கு அப்படி பணம் தேவைப்படுது, அதை எப்படியெல்லாம் சம்பாதிக்க எத்தனைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஷார்ட்கட்ஸை பற்றி தன்னுடைய படத்தில் ரொம்ப அழகாக பேசியிருந்தார். குறிப்பாக அந்த படத்துடைய வசனங்கள் பெரிய அளவுக்கு பாராட்டு பெற்று ரொம்ப கூர்மையாக ரொம்ப நுணுக்கமாக பட்டு 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 நடிக்கிற மாதிரியான விஷயங்கள். ஒரு இளம் வளரும் இயக்குனர், வாழ்த்துக்கள் முதல்ல வினோத்க்கு. அண்ட் அடுத்தவர் ரொம்ப நுணுக்கமான தமிழ் குடும்பங்களுடைய ஒரு சப்ஜெக்டை டச் பண்ணவர். இன்ஃபேக்ட் அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இதுவரைக்கும் டச் பண்ணப்படாத ஒரு சப்ஜெக்ட். இரவல் வாங்கிய ஒரு நகை. ஏன்னா இரவல் நகைங்கிறது இங்கே ஒரு கான்செப்ட். நம்ம வீடுகளில் உண்டு, கல்யாணத்துக்கு காது குத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போகிறப்ப இரவல் நகை வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அந்த இரவல் நகை காணாமல் போனால் என்ன ஆகுங்கிற ஒரு நுணுக்கமான ஒரு ஏரியா, ஒரு ஃபேமிலி ஏரியாவை டச் பண்ண இயக்குனர் வெற்றி மகாலிங்கம் அவர்கள். வெண்ணிலா வீடு படத்தினுடைய இயக்குனர். அடுத்தது நம்முடைய டொமஸ்டிக் எக்கானமியை பேசக்கூடிய எழுத்தாளர்கள் தமிழில் கொஞ்சம் குறைவு. அதில் ரொம்பவும் முக்கியமானவர்களில் மகுடேஸ்வரன் அவர்களை குறிப்பிடலாம். அவர் கோர் ஏரியாஸ் இன்னமும் வேற வேற இருந்தாலும் கூட
குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த எக்கானமி, டொமஸ்டிக் எக்கானமியை பற்றி அவருடைய கவிதைகளும் எழுத்துக்களும் அல்லது அவருடைய பேச்சுக்களும் கூட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆக இந்த சப்ஜெக்டுக்கு எல்லா வகையிலையும் கனெக்டடான ஒரு 3 முக்கியமான கெஸ்ட்டை இங்கே கூட்டு வந்திருக்கோம். அவங்க கூட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்புறம் குறைந்தபட்ச சந்தோஷத்தை ஈடுகட்டுவதற்கே சம்பளத்தை தாண்டி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இதை தாண்டி இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இவர் கடன் வாங்குறது இவர் ஹேபிட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க. ஹேபிச்சுவலி அவருக்கு பழகிட்டார் அப்படின்னு யாரை சொல்லுங்க? எஸ், அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு இஸ் மேக்கிங் அஸ் அன் அடிக்ட். அதுலேருந்து ரெக்கவர் ஆக மாட்டேங்கிறாங்க. நானும் ஒவ்வொரு மந்த்தும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் நினைப்போம். பட் ஈவன் லைக் ஃபியூவல் ஃபில்லிங் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பியாண்ட் த லிமிட் அது போயிடுது. அது வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் அந்த சண்டேஸ் அதில் கூட ஒரு 2 hours வந்து ஃபேமிலிக்காக வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு போனால் ஐ கேன் ஏர்ன் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இஸ் ரன்னிங் அட் பேக் ஆஃப் மணி. ஃபேமிலிக்கு வந்து அவங்க ஸ்பெண்டிங் டைம் வந்து வெரி வெரி லெஸ் ஆயிடுச்சு. சார், என் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஐ திங்க் எனக்கு ஒரு 10 years பேக் நான் ஃபஸ்ட்டு ஜாப் ஜாயின் பண்ணப்போ வந்து என் பாஸ் என்ன சொன்னார்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்கப்படுறாங்கன்னா அவருக்கு அந்த மதிப்பு வந்தப்புறம் தான் கொடுக்க முடியும், அந்த நம்பிக்கை வந்தப்புறம் தான் வாங்க முடியும், கொடுக்க முடியும். தவிர்த்து அது இல்லாத பக்கம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஏரோநாட்டிக்ஸ் முடித்த பையன், எந்த லிமிட் என்னைக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியோ அதோட அன்றைக்கி உன்னோட க்ரோத் கட் ஆகிடும். இஃப் யூ வாண்ட் இதுதான் என் க்ரோத், இதுதான் இன்னையோட முடிஞ்சு போச்சு, இதுதான் என் லிமிட் நினச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் போக முடியாது. இந்த 2 சர்க்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆனால் பிளான்டு அண்ட் செக்யூர்ட் லோன்ஸ் நெவர் யாருக்குமே டெப்ஸ் கொடுக்காது, அது இன்க்ரீஸ் தான் பண்ணிப்போம். உங்கள் வீட்டில் தேவைக்காகவும் அவசியத்திற்காகவும் தான் கடன் வாங்குறாரு, இல்லை ஹேபிச்சுவலாக ஒரு ஹேபிட்டாக செலவு பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால கடன் வாங்குறாரு? மாறிட்டார் பிகாஸ் ஆஃப் ஆஃப்டர் மேரேஜ் ஹேப்பன். என்னன்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி கோ ஃபார் எனி பர்ச்சேஸ், ஃபார் ட்ரெஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி போனோம்னா இப்போ கையில் அமௌண்ட் இருக்குது, பட் ஸ்டில் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ வாட் ஹேப்பன், ஓகே ஃபைன், எதுக்கு இந்த அமௌண்ட், கிரெடிட் கார்டு இருக்குது, ஸ்வைப் பண்ணிக்கலாம். இப்போ அட் லாஸ்ட் என்ன ஆகுது, இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அது வந்துட்டு சால்வ் ஆக மாட்டேங்குது. இட் டெவலப்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கறனால இட் ஹஸ் ஹேபிச்சுவலா மாறிடுச்சுங்கறீங்க. ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. வேற வழி இல்லாமல் கடன் வாங்கி நிர்வாகம் பண்றாங்களா, இல்ல அது ஒரு பழக்கமா மாறிடுச்சா? சார், ஆக்சுவலி அவர் வந்து பார்ட் டைம்ல மெக்கானிக் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா வாஷிங் ப்ளஸ் ஆயில் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கும். அவர்கிட்ட பைசா இருக்கும், பட் ஆனால் அதை எடுக்க மாட்டார், கடன் தான் வாங்குவார். இப்போ என்ன ஆகும், கொடுக்குற காசும் செலவு பண்ணிடுவார். ஆக்சுவலாக வண்டிக்கு கொடுக்க வேண்டிய காசு செலவு பண்ணிவிட்டு அது கடனுக்கு கடனும் இருக்கும், அது செட்டில் பண்ண மாட்டார். மாதம் வேறு கடன் வாங்கி தான் அதை அடைக்குவார். எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம் சார். அது வந்து நம்ம வீட்டிலே வச்சு ஒரு கேக் வச்சு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா ஊட்டியில் போய் தான் கட் பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணார். அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனோம். அது கடன் வாங்கி தான் போனோம். கடன் வாங்கி போனோம். ஓகே ஓகே. வேற சார், ஃபஸ்ட்டு அவங்க காசை செலவு பண்ணுன்னா அது வந்து நம்ம சம்பாரிச்சது செலவு பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கஷ்டமா, ஃப்ரெண்டு இருக்கான் அவங்ககிட்ட வாங்கிட்டோம். எப்பயுமே அவங்களோட காசை செலவு பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி ஈஸியாக செலவு பண்ணிடுறாங்க. அதை வந்து இப்போ ஈவன் ஊருக்கு போகணும், ஒரு டிக்கெட் புக் பண்ணுன்னா கூட மச்சான் நீ புக் பண்ணிடுறா, எனக்கு கிரெடிட்டில் பேலன்ஸ் இல்லை, நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஈஸியாக அவங்க நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்போல்லாம் அப்படி போர்டே காணும், அந்த லெவலுக்கு கடன் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஆனால் இந்த கடன் அன்பை தாண்டி குடும்பத்துக்குள் சந்தோஷத்தை எவ்வளவு கேள்விக்குறியாக்குகிறது, எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக்குகிறது. மென்டல் ப்ரெஷர் வருது சார். மென்டல் ப்ரெஷர் வருது, அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போகுது. நான் ஓவரா ப்ரெஷர் கொடுக்கும்போது எதுக்கு இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொல்றதை மறைச்சிருவாங்க. நான் இவங்க கிட்ட இவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கறத சொல்றதை மறைச்சிருவாங்க, நான் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா. அப்ப எங்க 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம வந்துரும். ஓகே, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம வரும். வீட்டிலையும் ப்ராப்ளம்ஸ் வரும். அத்தை மாமா அவங்க கிட்டயும் சரியா பேச முடியாம அந்த மாதிரி ஒரு சர்க்கிளே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வேற இதான் கேக்குறேன். கடன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இப்படிக்கு ஒரு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கடன்காரங்க ஃபோன் பண்ண உடனே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் மேலே நம்மளோட இதுக்கு கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. அந்த அவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன கடன் கொடுக்கணும், அந்த இதில் தான் நம்மளோட இது. அப்புறம் வந்து நீ டல்லாக இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம அதை தான் அவங்க அதனாலே 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு வெட்டிங் டேன்னு வச்சுக்கோங்க, நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியாது. நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியாது. கடன் வாங்கினா அதான் ஃபோன் பண்ணோன்னா நமக்கு அது மேலே தான் கான்சன்ட்ரேஷன் வரும்போது தவிர நமக்கு வேற அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் இவங்க வந்திருக்காங்க அவங்கள வாங்கன்னு கேட்கணும் அந்த மாதிரி இது வரமாட்டேங்குது. ஊரில் ஒரு வீடு ஒன்று கட்டணும் சார். அது வீடு கட்டி நான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்திருங்க, ரொம்ப ரிலேஷன், அது அப்புறம் யாருன்னு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்திடுங்க, என்னால் அவ்வளோதான் முடியும். இல்லை இல்லை, நான் வெளியில் கடை வாங்கி செகண்ட் ஃப்ளோர் கட்டி கொடுக்குறேன், நீ அப்புறமா கொடுமா அப்படின்னு சொல்லி சரி நாங்களும் வாங்கிட்டோம். இவங்க பேங்க்கில் எல்எஃப்சி போட்டு சிங்கப்பூர் டூர் போயிட்டோம். போயிட்டு வரும்போது சும்மா இல்லாமல் ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு வந்தார். இது இந்த வீடியோ கேமரா ஒன்று வாங்கிட்டு வந்தார். அப்போது என்னோட அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வக்கில்ல, இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டாங்க. மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன் சார். அதோடு வந்தேன், ஒரு இடம் ஒன்று இருந்தது, அவர் பேச்சுலராக இருக்கும்போது வாங்கின இடம். அதாவது இன்றைக்கி தேதிக்கு அது ஒரு 40 lakhs போகும். வெறும் 2.5 லட்சத்துக்கு விற்றுட்டு கொண்டு வந்து அந்த பைசாவை கொடுத்து கடன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது இன்னும் என்னோடய மனசுலேருந்து போகல சார். அந்த ஞாபகம் வந்ததுன்னா மனசு அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்கும். என்னை பார்த்து அப்படி கேட்டாங்களே, ஒன்றும் இல்லை 25,000 ரூபாய் தான். அந்த 25,000 ரூபாய்க்கு தான் இதுக்கு வாங்க, அந்த கேமரா அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டார். அதனால் இவரையும் என்னால் இது பண்ண முடியல. அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்கள், அது இன்னும் என்னால் இது பண்ண முடியல. இன்னும் என்னால் ஒட்ட முடியல சார். ஒட்டாமல் தான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த வேதனை ரொம்ப கொடுமையானது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான இன்சல்ட்ஸ் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ரிவெஞ்சாக மாறுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. பார், என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டல, என் பையனை டாக்டராகி கொண்டா நிறுத்துறேன் பார் அப்படின்னு அப்படியும் மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக சார். பட் அது மாதிரி ஸ்வீட் ரிவெஞ்சா இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாற்றுது சார். அந்த இதோட தான் நான் வீடு தனியாக இன்னொரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி அவங்களோட இது இல்லாமலே நான் வாங்கினேன் சார். அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் அப்போது மும்பையில் இருந்தார், நான் மட்டுமே தனியாகவே இருந்து அந்த ஃப்ளாட்டுக்கு வுட் ஒர்க்கில் இருந்து எல்லாமே நானே பண்ணேன். அதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆம்பளை மாதிரி போனா வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பண்ணேன் சார். அவர் மொத்தமாக பணம் கொடுத்தது கொஞ்சம் தான், மேற்கொண்டு பேங்க் லோன் தான் பண்ணோம். வாங்கி கிரகப்பிரவேசத்துக்கு தான் சார் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டேன், எல்லாரும் வந்தாங்க. அதை அவங்க எதிர்க்க நான் அதை விட ஜாஸ்தியாக இருந்து காமிக்கணுன்றதுக்காக தான் சார் நான் அதை பண்ணேன். ஓகே, ஸோ அவமானங்கள் சம்டைம் ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சா பாசிட்டிவாகவும் மாறிடுது. ஸ்டேட்யூன் வித் அஸ், இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய பொருளாதாரத்துல கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிடில் கிளாஸ் தன்னை அடுத்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் அறிவு, புத்திசாலித்தனம் அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம், நான் கடன் வாங்கக்கூடாது என்ற பின்னணியிலிருந்து வந்தவன் என்கிற காரணத்தினால் கடன் வாங்குதல் எனக்கு கூச்சமா இருக்கிறது. எனக்கு எவ்வளவு உண்டோ அதற்குள்ளான ஒரு அழகான சிம்பிளான வாழ்க்கையை வாழுவது உத்தமம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலா முதல்ல ஒன்று சொன்னீங்க, growth அண்ட் லோன், growth கடன், இது ரெண்டையும் தொடர்பு படுத்தியே பேசிட்டு இருந்தீங்க. கடன் வாங்கினால் தான் இன்றைக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றவங்க அதுக்கான லாஜிக்கல் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியுமா? இந்த டெம்பரரி லிக்விடிட்டி மிஸ்மேட்ச்னு சொல்கிறாங்களா, அந்த கிரெடிட் கார்ட்ஸு நிறைய இருக்குது. அந்த ஆஃப்செட் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்றைக்கு ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு லோனை வாங்குறாங்களோ அன்றைக்கி டெஃபினட்டாக அது க்ரோத்து. ஒரு பேங்க் பப்ளிக் கிட்டேருந்து கடன் வாங்கி தான் மற்றவங்களுக்கே கடன் கொடுக்குது. பேங்க் வாங்கினா ரைட்டுன்றீங்க, நான் வாங்கினா தப்புன்றாங்க. அது எப்படி அது? ஆனால் எவ்வளோ கடன் வாங்குகிறோம், அது எவ்வளோ வட்டிக்கு வாங்குறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ₹1 வட்டி இல்லை 1.25 ரூபா வட்டிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் அதுக்கு மேலே சர்ப்ளஸாக இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் ரீபே பண்ண முடியும், பிரின்சிபலும் ரீபே பண்ண முடியும். ₹1 வட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் ₹2 வருமானம் இருந்தால் தான் நீங்கள் வட்டிக்கு வாங்கணும், கடனை வாங்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வட்டி கொடுக்குறதா இருந்தால் வாங்கக்கூடாது. கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹3 வட்டிங்க. அதில் கடன் வாங்குறது ஒரு அதாவது ஒத்துக்கப்பட முடியாத ஒரு இது. ஸோ ₹3 கடன் வாங்கினாங்கன்னா அப்போ அவருக்கு ₹6 வருமானம் இருக்கணும். அப்போ தான் அவருக்கு ஈஸியாக இருக்கும் ரீபே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு எந்த விதத்துலையும் நான் ஒத்தே வரமாட்டேன் நான்.
ஸோ கண்ட்ரோல்டாக நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் ரீபே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக க்ரோத்துன்றது உண்டு. கடன் வாங்கி தான் மிடில் கிளாஸ் முன்னேற முடியுமா? லைஃப் வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே கொண்டு போகலாம் சார். எப்படின்னா நம்ம தேவையில்லாத செலவை வந்து எப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இஎம்ஐ இப்போ ஒரு ஹவுசிங் லோன் போடுறோமா, இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இப்போ இல்லைன்னா ஒரு மந்த்லி ஒரு இஎம்ஐ பே பண்ணணும். அது வந்து நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படினாலும் ஒரு 30 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் பே பண்ணால் நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துடுது, அது ஒரு அசெட் நம்மளுக்கு வந்துடுது. புரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கத்து ஒரு காயினோட இந்த சைடு இட்ஸ் ரைட். ஏன்னா பேங்க் லோன் தருது, குறைந்த வச்சு ஒரு 15 வருஷம் நம்ம அதுக்கு போட்டோம்னா வீடு வாங்கிடலாம், அது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயினோட அதர் சைடு முன்ன மாதிரி 23 வயசில் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார், 45 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார்னு யாருக்குமே ஹிஸ்ட்ரி கிடையாது. ரைட்டா? இட்ஸ் அன்சர்டன் வேர்ல்டு. யாருக்கு வேணாலும் 50,000 ரூபா 75,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கவர் அடுத்த நாள் வேலை இல்லாமல் போயிடுது. ரைட்டு தானே? ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கோம், முன்ன மாதிரி ஒரு மினிமம் கேரண்டி இல்லாமல் பிசுக்குன்னு பிஸ்னஸ் நடிச்சு போகிற மாதிரியான அந்த ஒரு சேஞ்சும் இங்கே நடந்திருக்கு. அப்படி இருக்கப்போ உங்கள் கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா லைஃபை பிளான் பண்ணி தான் சார் போகணும். அதுக்கேற்ற அதான் நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா ஆஃபீஸ்ல புரியல. இப்போ ஆஃபீஸில் வந்து அன்சர்டன், ஹவு கேன் யூ பிளான் இட்? ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த கமிட்மெண்ட்காண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது சார். சரி, மிடில் கிளாஸு சேர்த்து வச்சு வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது. அதனால் நான் ஹவுசிங் லோன் போட்டேன். ஓகே. இடத்துக்கும் ஹவுசிங் லோன், லேண்ட் கம் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி தான் லேண்ட் வாங்கினேன். 1 இயர் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இப்போ ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு. பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். கடன் வாங்கி தான் முன்னேற முடியும்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏன்னா பணம் என்கிட்ட கிடையாது சார். பேசிக்காக எங்கள்கிட்ட ஏன்னா இப்போ ஒரு ஹை கிளாஸுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு என் ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிறது என்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான். என்னோட தன்னம்பிக்கைக்கு இதுக்கு வந்து யாரும் வீடு கட்ட முடியாது. உடனே தன்னம்பிக்கை வச்சு நான் மட்டும் செங்கலை வச்சு கட்ட முடியாது. அதுக்கு பணம் வேணும். பணம் வேணும் என்ன பண்ணணும், இருக்கவங்கள்ட்ட தான் வாங்க முடியும். கடை வாங்கினா தான் என்னால் வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும். துபாய் போகிறக்க 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கினேன். பணம் வாங்கி ஏஜென்ட் கிட்ட பணத்தை பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு கொண்டு போய் துபாயில் இறக்கிட்டான். ஆனால் அங்கே வந்து விசா கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மாதம் துபாயில் இருந்தேன். ரிட்டர்ன் மறுபடியும் அனுப்பிச்சிட்டான். இந்தியாவுக்கு வந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நான் வாங்கின கடை எல்லாமே 5 வட்டிக்கு இப்படி தான் வாங்கினது. 5%, 3% இப்படி தான் வாங்கினேன். எல்லாமே வாங்கினேன். மறுபடியும் இங்கே வந்து ஜாப் ஹோட்டல் மேனேஜ் முடிச்சிருக்கேன் நான். அப்புறம் இங்கே மறுபடியும் ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தேன். வாங்குற சம்பளத்தை வச்சு இன்ட்ரெஸ்ட் கட்டினேன். அடுத்து ஒரு 1 இயர் வெயிட் பண்ணேன். மறுபடியும் எனக்கு லக்கு கிடச்சிச்சு. சிங்கப்பூர் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சி 3 லட்ச ரூபா கடை சொன்னானுங்க. அதையும் 3% வட்டி வாங்கினேன். 2 வருஷம் சிங்கப்பூர் போய் கஷ்டப்பட்டேன். நாயாப்பையாக கஷ்டப்பட்டேன். எல்லா கடனையும் அடைச்சேன். அங்கேருந்து லேண்ட் வாங்கினேன். 4 லட்ச ரூபா வரும்போது சேவிங்ஸில் வந்தேன். இங்கே வந்தோன்னே என் தம்பி மறுபடியும் முடிச்சிருக்கான். அவன் நானும் ஃபாரின் போகணும் அப்படின்னா, சரி நான் மேரேஜ் பண்ண போகிறேன்டா, நீ ஃபாரின் போறியா? ஓகே. 4 லட்ச ரூபா நான் அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ அவனை அப்ராட் அனுப்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ மந்த்லி அவன் 1 லேக் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அவன். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்னோட சொந்த உழைப்பு, எனக்கு படிப்பு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தாங்க. கடன் வாங்கினதுனால வெளிநாடு போக முடிஞ்சு, வெளிநாடு போக முடிஞ்சதுனால காசு சேர்க்க முடிஞ்சு, காசு சேர்த்ததுனால சொத்து சேர்க்க முடிஞ்சு. ஓகே. கடன் வாழ்க்கையை செழிப்பாக்குமா? கண்டிப்பா சார், செழிப்பாக்கும். கண்டிப்பா. எப்படி செழிப்பாக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தோம் எங்கள் வாழ்க்கையில். கடன் வாங்கினேன். கடன் வாங்கி இப்போ 1.5 கிரவுண்டு நிலம் வாங்கியிருக்கேன். குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிறேன். எங்கள் கஷ்டம் தீர்ந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் என் பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் தீராது. அதுங்களை நல்லா படித்து ஒரு வழியாக நல்லா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கடன் வாங்குறதே நீ படிக்கோம் சார். அதுக்கப்புறம் கடனே வேண்டாம் எங்களுக்கு. வர வருமானத்திலேயே ஒரு 10% 5% சேவிங்ஸ் பண்ணி கடனை வாங்காமல் வீட்டை கட்டிட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன். இந்த லேண்டே வாங்கினதே வந்து நாங்கள் வந்து லோனில் தான் வாங்கினோம். 80,000க்கு வாங்கினோம். இன்றைக்கி 3 லட்ச ரூபா போகுது. ஆனால் 80,000 வாங்கணுன்னு தான் பேர். அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி வந்து நான் கிட்டத்தட்ட 45,000 மேலே கட்டியிருக்கேன். அப்போ அந்த லேண்டோட வேல்யூ, உண்மையான வேல்யூ என்னாச்சு? ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் இவங்க 2 பேரில் யார் பக்கம் நிற்பீங்க? சார் நான் மேடம்க்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்? ஏன்னாக்க சார் சொல்கிற மாதிரி அந்த 10,000 எடுத்து வச்சு அது ஒரு 3 இயர்ஸ் அக்யூமுலேட் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள் சார். ஏன் முடியாது அப்படின்னாக்க இடையில ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், இல்லை குடும்பத்திலேயே வேற எதுக்காவது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். பணத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம யாராலையுமே அது முடியாது சார். அதை விட நம்ம லோன் போட்டு கட்டிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி கொடுத்தே ஆகணுங்கிற தேவை இருந்தா கூட அவங்களே ஏற்கனவே கடன்ல இருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் தட் அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா பெருவாரியான நம்ம தமிழ் குடும்பங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நாம நிறைய நேரங்கள் பெண்களால் தான் வீடுகள் வாங்கப்பட்டிருக்கு. இங்கேயுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சாரே வந்து பையன் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணுங்கிறத தான் பார்க்குறாரு. அவங்க ஒரு ஆள் தான் கட்டுறம் படுறா ஊடுன்னு ஒத்தாலான்னு கட்டிவிட்டாங்க. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்போம். 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு
நாம கைமாத்து கொடுக்கணும், அதே மாதிரி 4 ஃப்ரெண்டுகள்கிட்ட நாமளும் கைமாத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் ஆதரிக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது, கடன்லாம் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? வேண்டாம் சார், அது இது ஃப்ரெண்ட்ஷிப் கெட தான் செய்யும். மேக்ஸிமம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து வச்சுங்களேன், அன்பை கொடுக்கலாம் வாங்கலாம், உதவியை கொடுக்கலாம் வாங்கலாம். அன்பை எப்படி கொடுப்பீங்க வாங்குவீங்க? இப்போ உங்க நண்பர்கிட்ட அன்பை எப்படி கொடுப்பீங்க வாங்குவீங்க? சார் தெரியாத கொஞ்சம் அன்பு கொடுங்களேன். இப்போ பழகுறோம்னு வச்சுங்க, இப்போ நம்ம நீங்களும் ஊர்ல நானும் பழகிட்டு இருக்கோம். தத்துவம் பேசிய தமிழ்நாட்டுல பயங்கர பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் அன்பை கொடுங்க பாஸ். இதான் அன்பு, அவ்வளவுதான். இதான் அன்பு. இப்படியே எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க? தவறி விழுந்துட்டீங்க வச்சுங்க, தாங்கி பிடிக்கும். ஐயோப்பா சார், அதை நான் சொல்ல சார், உட்காருங்க சொல்றேன் சார். ஒன்றும் இல்லை, ஒரு தேவையான நேரத்தில் ஒரு நண்பன் தடுமாறுகிறான், டே நான் இருக்கேன்டா இந்தாடா எடுத்துட்டு போடா அப்படின்னு ஒரு 10,000 பணத்தை தூக்கி கொடுக்குறான்ல, அதுவும் அன்பு தான். அதே உங்களால் அன்பு லிஸ்ட்டில் சேர்த்துக்கவே முடியல சார். பணம் நடுவில் வந்தாலே உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இது பயம்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? 25-35 வருஷமா சிட்டையில் எழுதி கொடுத்துடுற பணத்தை கொடுத்து விட்டு நம்பிக்கை அடிப்படையில் வரவு செலவு வச்சுக்கிற குடும்பம் தான் 50 வருஷம் 100 வருஷம் பழக்க வழக்கத்தில் இருக்கும். அதான் யதார்த்தம். நீங்க இங்க வியாபாரம் சார்ந்த குடும்பங்கள் தான் தொடர்ச்சியா தலைமுறையா பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. 3ஆவது தலைமுறைக்காரனுக்கு இவன் நமக்கு சொந்தக்காரனே நினைச்சுக்கிட்டு இருப்பான். மாமானுக்கு உறவுல கூப்பிட்டு, சித்தப்பான உறவுல கூப்பிட்டு பழகி இருப்பாங்க. வரவு செலவு வச்சுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன, அது கை நினைக்கிற மாதிரிங்க. வரவு செலவு வச்சுக்கிற இடத்துல தான் உரிமை அதிகமா இருக்கு. ஏன் அதை எதிர்க்கிறீங்க? சார் இப்போ நம்ம 10,000 வாங்கினோம்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஹெல்ப்னு வரும்போது அவங்க 20,000 கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இருக்குமோ இருக்காதோ நம்ம கையில் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆக வேண்டியது இருக்கும். இது மாதிரி யதார்த்தத்தை பேசுங்க. நீங்க வாங்க எங்க வீட்டில் சாப்பிடுங்க, அதை சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 1000 ரூபாய் கேட்டிங்களா, இந்தாங்க 100 ரூபாய் என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, பிடிங்க வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்கு எப்பயும் வாங்க, நம்ம ஃப்ரெண்டா இருப்போம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. வேண்டாம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறீங்கன்னு சார். இப்போ நீங்க அதே தான் சார், அவங்க இப்போ கேட்குறாங்க, நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை நம்ம அவங்க கொடுத்தாங்கல்ல நம்ம கொடுக்கணும்ல, நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எடுப்போம். போய் அவங்க கிட்ட கேட்டோம் கொடுக்கலன்னா அப்போ கோவம் வரும். அவங்க கேட்டா நம்ம கொடுத்தோம் இல்ல. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கடன் வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது, இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். என்னதான் உங்களுக்கு கடன் பெறுவதற்கான வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்குள் அது பிரச்சனைகளை பல இடங்களில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அதனால இந்த கடன் வேண்டாம். அவசியமான விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்குவதை நாங்கள் தவறுன்னு சொல்லலை, ஆனால் அது கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே இருக்கு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தனா கடன் வாங்கித்தான் ஆகணும், அதை ஒரு குற்றம் போல பார்க்காதீர்கள் இந்த தரப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலாக கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது கைமாத்தா. கடன் எனக்கு அவசரத்துக்கு 4 பேர் இருக்கான் கொடுக்கறதுக்கு, அவசரம்னா நானும் 4 பேர் கொடுப்பேன். அது என்ன மாதிரியான ஒரு பலம் அல்லது என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் அல்லது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஒன்றும் இல்லை சார், கடன் நம்ம வாங்குறதுக்கே முதல்ல அவங்கக்கிட்ட நாம் ஒரு க்ரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணோம். யாருமே எடுத்த உடனே 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ ஒரு தண்டல்காரங்கள்ட்ட போய் நம்ம தண்டல் வாங்குறோன்னா கூட எடுத்த உடனே போய் 50,000 ரூபா கொடுன்னா போயாண்டோம். 10,000 ரூபா வாங்கி அந்த 10,000 ரூபாய் நீ ஒழுங்காக கட்டின அப்புறம் 20,000 ரூபா கொடுப்பான், 20,000 ரூபாய் கட்டின பிறகு 30,000 ரூபா கொடுப்பான். ஸோ ஒரு க்ரெடிபிலிட்டியை நம்ம அந்த கடன்காரங்க கிட்ட மெயின்டைன் பண்ணுறோம். கடன் வாங்குறோம், நம்ம கடன் வாங்குறதுக்கு 1008 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அந்த க்ரெடிபிலிட்டியை நம்ம கொண்டு வரோம்னா நம்ம மேலே உள்ள அந்த நம்பிக்கையை தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், ஒரு டிரைவை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்றதெல்லாம் கிடையாது. கடன் வாங்கி நாம் ஒரு சொத்தை வாங்கணுன்ற அவசியம் இல்லை சார். நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசு போதும்னா இருக்கலாம். நமக்கு அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நாம் அனுபவிக்கணுன்ன போது நம்மளோட நல்ல பேர், நம்மளோட க்ரெடிபிலிட்டியும் வச்சுக்கிட்டு நம்ம கடன் வாங்குகிறோம். அதை கரெக்டான நேரத்தை திருப்பி கொடுத்துட்டோன்னா நம்ம அதை காப்பாற்றிப்போம். என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்கள்ட்ட நான் திட்டு தான் வாங்கணும். ஓகே, வேற கடன் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல பண்பு சார், நல்ல குணம். நல்ல குணம் இருந்தால் தான் கடன் கொடுக்க முடியும். என் நண்பனுக்கு தான் கொடுக்குறேன், நான் வேற யாருக்கும் கொடுக்கலையே, ஆபத்து நேரத்தில் கேட்குறான் கொடுக்குறேன். அப்போ அதுக்கு வீட்டில் வந்து அப்ஜெக்ஷன் வரும்போது நம்ம தெரியாமல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சியாகவே கொடுத்துடலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் நண்பனுக்கு நான் தெரியாமல் கொடுக்குறேன்.
ஆனால் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வர்றது கிடையாது. சார் கெப்பாசிட்டி தெரிஞ்சு கொடுக்கணும், அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்ட்டு. நான் கொடுக்கறது வந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்குறேன். கெப்பாசிட்டியா நண்பனா? நண்பன். உங்க நண்பன் அவருக்கு கெப்பாசிட்டி இல்ல, கொடுத்தா தான் கொடுப்பார், கொடுப்பீங்களா மாட்டீங்களா? நிச்சயமா கொடுப்பேன். நீங்க கெப்பாசிட்டி இருந்தா தான் கொடுப்பேன், கெப்பாசிட்டி இருந்தா தான் அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேங்க் இருக்கு, அப்புறம் எதுக்கு பழக்க வழக்கம் இருக்கு? அப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி, நீங்க எப்ப கடன் வாங்குவீங்க அடுத்தவங்கள்ட்ட? என்னால ரீபே பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான். உங்ககிட்ட இப்ப கெப்பாசிட்டி இல்லைன்னா தானே கடனே வாங்க போறீங்க. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இப்ப கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். கெப்பாசிட்டி இல்லாத போதும் கொடுக்கறதுக்கு பேர் தான் பழக்க வழக்கம். நீங்க என்ன சொல்றீங்க மகேஸ்வரன்? இந்த கடன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிற லோன் டெபிட் அப்படிங்கிற அர்த்தமே அது கிடையாது. திருக்குறள்லயே கடன்கிற வார்த்தை 3 இடத்துல வருது. சான்றோர்க்கு இது கடன், அமைச்சருக்கு இது கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 குறள்கள் இருக்கு. கடன் என்பது கடமை என்கிற பொருளில் மட்டுமே வருகிறது. ஓகே, கடமைதான். என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படிதான் வருதா? ஆமா, என் கடமைங்கிறது பணி செய்யறது. பணி செய்து கிடப்பது. எப்பொழுதும் வந்து நம்முடைய ஆதியிலிருந்து நம்முடைய கொடுக்கல் வாங்கல் முறைகள் எல்லாம் வந்து கைமாற்று முறைகள். ஒன்றை தருவோம், பெற்றுக்கொள்வோம். நம்மிடம் மிகுந்திருக்கும் பொழுது நாம் தரக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது தருவோம். அது திரும்பி வரணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் அல்ல. கொடை, கொடுத்தல், கொடை. இது மிக ஆரோக்கியமான விஷயம். ஒன்றை தருகிறோம், ஒன்றை பெறுகிறோம். இது வந்து ஒரு மனித உறவுகளினுடைய மிக சாதாரணமான நடவடிக்கை. இது மிக பண்பட்ட ஒரு நடவடிக்கையும் கூட. ஆனால் தற்காலத்தில் கடன் என்கிற ஒரு விஷயம் நடைமுறையில் ஒரு வட்டி ஈட்டும் ஒரு உபகரணமாக மாறி இருக்குது. தொழில். ஆமா, இது ஒரு கடன் வந்து இப்போ மனிதர்களுக்கு கூட இடையே கூட தரப்படுவதும் பெறப்படுவதும் ஒரு வட்டியினுடைய குட்டியோடு அது பெறப்படுமானால் அது கடன் தவறானது. நான் வாழ்க்கையில் 2 அறிவுரை தான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன். குடிக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. குடிக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. எப்படி ஒரு குடியடிமை வந்து கடனில் இருந்து மீள முடியாதோ அதுபோல் ஒரு கடனாளி கடனில் இருந்து வாழ்க்கையில் எப்பொழுதுமே மீள மாட்டார். ஒவ்வொரு மாரடைப்பின் பின்னாலும், ஒவ்வொரு ஆண்மகனினுடைய இதய துடிப்பு நிற்பதன் பின்னாலும் ஒரு கடன் அழுத்தம் இருக்கும். அது ஒரு வாழ்க்கைக்கு எவ்வளவோ சமநிலை இருக்குங்க, உறவுகளுக்கு இடையில எவ்வளவோ சமநிலை இருக்கு. அதை வந்து முற்றாக குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதன் கடன் வாங்குவது, கடன் படுவது என்கிற செயலில் ஈடுபடுவதில் இருக்கு. அதை செய்யவே படாது. உண்மையிலேயே நம்மளுடைய நம்மளுடைய மொழியில், நம்மளுடைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடன்காரன் அப்படிங்கிறது ஒரு இழிவான சொல். அதன் இன்னும் ஒரே ஒரு படி தாழ்ந்த சொல் தான் பிச்சைக்காரன். கடன்காரன், பிச்சைக்காரன். அடுத்து கொஞ்சோண்டு மாற்றம் உடையது ஏமாற்றுக்காரன், ஏமாற்றுபவன். இப்படிப்பட்ட இடத்துல தான் கடன்காரன்கிற சொல்ல இருக்கு. ஒரு கடனாளி தன்னளவில் ஒரு செலவாளி. ஒரு கடனாளியானவன் அவன் வெறுமனே கடனாளி அல்ல, அவன் செலவாளி. உங்களை செலவாளி ஆக்கித்தான் ஒரு கடனாளியா உங்களை உருவாக்க முடியும். உங்களை எல்லா வகையிலும் உங்களுடைய அடித்தளங்களை வந்து பிடுங்கி எரியுது உங்களுடைய கடன். இப்போ ஒரு ஆள் வந்து தன்னுடைய பூர்வீகத்திலிருந்து தன் வேறாக இருந்த ஒரு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒரு இடத்திற்கு பிழைக்கச் செல்வதும், ஒரு குடும்பம் இடம்பெயர்ந்து போவதற்கும் பின்னால், ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு கம்பளைக்கும் பின்னால், ஒரு பஸ்ஸில் ஒரு மஞ்சப்பையை இடுக்கிட்டு ஒருவர் ஏறுவதன் பின்னால் ஒரு கடன் தான் துரத்தது. எத்தனை குடும்பங்கள் வந்து கடனால் அழிந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி இருக்காங்க. கடன், இந்த இரவல் பொருள் வாங்குவது சிறு சிறு கடன்கள் தான். இது கடன்னே சொல்ல முடியாது. ஒரு 2000 3000 கடன், ஒரு 5000 கடன், 10000 கடன், இப்படியெல்லாம் சேகரித்து இரவோடு இரவாக காணாமல் போய்விட்டார். ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன். கடன் மிகுந்து இரவோடு இரவாக ஊர் பெயர்ந்து செல்லும் அவளை எங்கேனும் தற்செயலாக கண்டால் நலம் நாடி நெருங்கி விடாதீர், இதயம் நொறுங்கி வீதியிலேயே இற்று விழுந்து இறந்துவிடக் கூடும் அவள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த மாதிரியான மன நெருக்கடிக்கு ஆட்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் இடம்பெயர்ந்து காணாமல் போறாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? இதுல கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு கூச்சமான ஒரு செயல்ங்க. ஒரு குடிப்பது எப்படி ஒரு மறைந்து செய்ய வேண்டிய செயலோ, கடன் பெறுவது அப்படி மறைந்து செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருந்தது நம்முடைய பண்பாட்டில். ஈ என்று இறப்பேன் என்று நினைத்தாயோன்னு கேட்கணும்.
ஒவ்வொரு ஆண்மகனும். அவர் கடன் வாங்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார்னா அதற்கு பின்னால் இயங்கிய ஒரு விஷயம் வந்து அவருடைய தன்மானம். நீ தருமிடத்திலும் நான் பெருமிடத்திலும் இருப்பேன் என்று நீ நினைத்தாயோ அப்படின்னு ஒவ்வொரு ஆண்மகனும் நினைப்பான். அதனால தான் அவன் கடன் வாங்க மாட்டான். கடன் வாங்குவதற்கு அவன் துணியவே மாட்டான். ஒரு வட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மண்குரணையின் வழியாக புற்றை கற்றுகிற ஒரு கரையானை போன்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அளிக்கக்கூடிய வட்டி செலவினம். ஒரு தனிநபர் வந்து வட்டிக்கு இலக்காக்கக்கூடிய ஒரு ஆளே அல்ல. ஒரு தொழில் நிறுவனமாகலாம், ஒரு தொழிற்சாலையாகலாம், ஒரு பெரும் கடன் ஆகலாம். எங்கள் ஊரில் நான் பார்க்குறேங்க, அதான் அவர் போறாருங்க, அவருக்கு 1000 கோடி சொத்து இருக்கு, 1001 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன, அவர் வெறும் நடைப்பிணமா மாறுறார். அவருடைய சமநிலையை குலைந்து, வாழ்க்கை எவ்வளவு அழகான விஷயம்ங்க. பொருளாதாரத்தால எல்லாரும் 70,000 1 லட்சம் சம்பாதிக்கிறேங்கிறாங்க. எப்ப இவங்க சேமிப்பாங்க? எல்லாரும் இஎம்ஐ கட்டுறங்கிறாங்க, எல்லாரும் அதுக்கு கொடுக்குறாங்க, இதுக்கு கொடுக்குறாங்கிறாங்க. எப்ப இவங்கெல்லாம் சேமிப்பாங்க? இவங்க இந்த வாழ்க்கையிலிருந்து என்னத்தை பெறுவாங்க? ஒரு முதல் கடன் வாங்குகிறார், வெற்றிகரமாக திருப்பி செலுத்தி விடுகிறார்னு வச்சுக்குவோம். அப்ப முதல் கடனை வாங்கிய போது இருந்த அந்த அக்கறை இரண்டாவது கடன் வாங்கும் பொழுது இருக்காது. அதே துணிச்சலோடு வாங்குவார். அப்ப இரண்டாவது கடனில் வந்து அவர் ஒரு 50% பொறுப்பற்றவர் ஆவார். மூன்றாவது கடனின் போது முழுமையாக இவருடைய திட்டங்கள் எல்லாம் மாறும் பொழுது நிச்சயமாக அவர் கடனுக்கு அடிமையாவார். அந்த கடன் அவரை கொள்ளாமல் விடாது. அவரை துரத்தி துரத்தி அந்த கடன் வந்து அவரை வந்து தீர்த்து கட்டி விட்டு தான் விடும். கடன் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும், அது கடன் அழிக்கவும் முடியும். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அந்த உருவாக்குறதுக்கு தேவையான டிரைவ் அது கடன் நிச்சயமாக கொடுக்கும். அந்த மோட்டிவேஷன் நிச்சயமாக கொடுக்கும். எண்ணம் எல்லாம் செயல் எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டாக இதுக்காக தான் ப்ரொடக்டிவ் பர்பஸ், அசெட் கிரியேஷன், இன்கம் ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருந்து சொசைட்டி வந்து பை அண்ட் லார்ஜ் வந்து டெவலப் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கடன் வாங்குறதுல தப்பே கிடையாது. அதனால தான் தொழில்துறையினுடைய கடன் வேறுன்னு நான் சொல்லிட்டேன். சரி, அது தனிநபருக்கும் பொருத்தம். தனிநபருக்கான கடன்கள் வந்து தனிநபருக்கான கடன் அப்படிங்கிற போதே நீங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட சமன் கொலைவோடு இருக்கீங்க, ஏராளமான பிரச்சனைகளோடு இருக்கீங்க. உங்களுடைய நிலைமையே வந்து கடன்பட்டு எதிர்காலத்தை பிணை வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. நீங்க கடன் வாங்குவது எப்படி சரியாகும்? ஒரு கடன் வாங்குறேன்னா அதுக்கேற்ற வந்து ப்ரிகாஷன் நான் எல்லா விதத்திலையும் எடுக்கிறேன். நான் ஏங்க நீங்களே கடன் வாங்கக்கூடியவரா இருக்கீங்க, நீங்க என்ன ப்ரிகாஷன் எடுக்க போறீங்க? நீங்க கடன் வாங்கக்கூடியவரா தான் இருக்கீங்க, நீங்க பற்றாக்குறையில இருக்கீங்க. கடன் கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்துல என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு போறேன் நான். அப்படியானால் உங்களுக்கு நீங்க உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு, நீங்க ஒரு 50 லட்சம் கடன் வாங்குறத பத்தி பேசுறீங்க. ஆமா. அப்படியானால் நீங்கள் அந்த சொத்துக்களை தீர்த்து கொண்டு நீங்கள் உங்கள் விவகாரத்தை கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ளணும். ஏன் நீங்கள் அதை செய்யலாம்? அது அவசியம் இல்லை. எனக்கு சொத்தும் வேணும், என்னுடைய கடனை வாங்கி நான் ரீபேயும் பண்ண முடியும். இதுதான் வந்து நிம்மதி இழக்கக்கூடிய விஷயம். அவசியமே இதுதான் வந்து தவறு. என்ன, என்னோட இன்கம் ஜெனரேஷன் கெபாசிட்டி பேஸ் பண்ணி நான் வாங்குறேங்க. நான் ஐ அம் கிரியேட்டிங் an asset. அப்ப உங்களுடைய எதிர்கால வருமானத்தை நீங்கள் வந்து பிணை வைக்கிறீங்க. இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு எஜுகேஷன் காஸ்ட் என்னங்க, மெடிக்கல் காஸ்ட் என்னங்க, உங்களுடைய எஜுகேஷன் காஸ்ட் என்ன, மெடிக்கல் காஸ்ட் என்ன, கன்சம்ஷன் பர்பஸுக்கு நீங்க சொல்றதுன்னா ஓகே. நீங்க சொல்றது வந்து நான் கடன் வாங்கிட்டு இந்த தண்ணி அடிச்சுட்டு ஊதாரித்தனமா சுத்தணும்னா நீங்க சொல்றது ரைட். பட் ஐ அம் கிரியேட்டிங் an asset. நீங்கள் கடனைத்தான் சேர்க்கிறீர்கள், அது அசட்டாக மாறவே மாறாதுங்க. நீங்கள் இறுதி வரைக்கும் கடனாளியா தான் இருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம நீயா நானும் சந்திக்கலாம். நீங்கள் கடன் இல்லாதவராக வாங்க, கடன் இல்லாதவர்கள் வந்தா நான் உங்களை வந்து வாழ்த்துறேன். Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, powered by ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்ஸ். அவரோட வியூ வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியோ வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வேணா பொருத்தமாக நான் பார்க்குறேன் சார். இப்போ என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அது போரும். லைக் எனக்கு இது போரும், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கடன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் தி கெப்பாசிட்டி, ஐ கேன் ரன் மோர். என்னால் ஓடக்கூடிய என்னோட பலம் என்கிட்ட இருந்தும் நான் ஓடாமல் இருந்தா அதை நான் பண்ணுற துரோகம். உங்களால் பொருள் ஈட்ட முடியும் என்றால் அதை உங்களால் சேமித்து நீங்கள் சேகரித்து தான் தரணும்.
சார் சேமித்து அப்படிங்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா சார் அந்த டிசிப்ளின்குள்ள வர முடியல சார். இப்ப இருக்கிற எங்களை மாதிரி அந்த நிலைமை இருந்தா உங்களால் கடைசி வரைக்குமே கடனை அடைக்க முடியும். உங்களுடைய எந்த ஒரு அத்தியாவசியத்துக்கும் நீங்க கடன் வாங்கி தான் வாழ்றீங்களா? இருக்க மாட்டீங்க. எல்லா அத்தியாவசிய செலவுக்கும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்ல சார். உங்களுடைய கடனை வந்து நீங்கள் நிச்சயமா தவிர்க்கக்கூடிய ஒரு இடத்திலும் அல்லது ஒரு தள்ளி போட்டு உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தின் வழியாக முழுமையான பணத்தை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கும் போகக்கூடிய பொறுமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் வந்து மீறி 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 துடிக்க பாய்ந்து பிடிக்க பார்க்கிறீர்கள். அதுதான் நீங்க கடன் வாங்குறதுக்கான காரணம். அதாவது ஆதி காலத்து கடனுக்கும் இப்போதைய கடனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து வட்டிக்கான உபகரணம். ஆதி காலத்துல கடன் நீங்க வந்து 100 கை நிறைய பொண்ணை கொடுத்தாலும் நீங்க திரும்ப கொண்டு வந்து பொண்ணை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு எப்ப இருக்குதோ அப்போ நீங்க எதை கொடுத்தாலும் வந்து திரும்ப கொண்டாந்து கொடுத்துருவீங்க. கொடுக்க மாட்டீங்க, திரும்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டுன்னு தான் கேட்பீங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து வட்டி மூலதனம். இதெல்லாம் மிகப்பெரிய நிதிச்சந்தையினுடைய இலக்குகள். நீங்க இந்த கடன் வாங்குற விஷயம் நீங்க பெருசான அப்புறம் வாங்குறதுல சின்ன வயசுலயே கத்து கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல கூட்டல் கழித்தல் ஏன் கணக்கை கத்து கொடுத்தீங்க? கருத்தே கொடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையே. பக்கத்துல ஏன் போய் கடனை வாங்க ஒன்னா ஏன் கடன் வாங்க சொல்றீங்க ஜீரோட? அப்பவே கடனை கத்து கொடுத்துட்டீங்களே. முதல்ல கூட்டல தான் கத்து கொடுத்தோம். தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. உங்க கைப்பொருளை கொண்டு ஒரு வினையை செய்யணும். அது என்னவோ பண்ணிக்கும். கடன் வாங்கும் போது ஒரு லேண்ட் 5 lakhsக்கு வாங்குறேன் கடன். எதுக்குங்க லேண்ட் வாங்குறீங்க? விவசாயம் பண்றீங்களா? வீடு கட்ட சார். எதுக்குங்க? வீடு கட்டுறதுக்கு. அப்ப வீடு கட்டுறதுக்கு நீங்க பணம் சேர்க்கணும். செங்கல் வாங்கவும் மணல் வாங்கவும் பணம் சேருங்க. சேர்த்து வாங்கும்போது அதனுடைய ரேட் இன்னும் அதிகமாக போயிருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிக் கம்பெனிஸ் லேண்டு தான் வாங்குது. உலகம் முழுக்க நீங்க போய் பாருங்க, லேண்டு தான் வாங்குது, பில்டிங் வாங்காது. அதே மாதிரி நீங்க தொழிற்கடனையும் தொழில் முதலாளிகளுடைய கடனையும் நம்ம கடனோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேரை டெலிவிஷன் ஷோல நானே கூட சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டையே தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய பிசினஸ் மேன், அவங்க தங்களுடைய பிசினஸ்ல எல்லாம் வெல் செட்டில் ஆன பிறகுதான் தன்னுடைய சொந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. எடுத்த உடனேயுமே நமக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்களா தான் போன் பண்ணி உங்கள்கிட்ட வீடு வாங்கி சொன்னாங்க. வரிசையா சொல்லிட்டாயா? கெவின் கே ரங்கநாதன் எத்தனை 5000 கோடி ரூபா 13,000 கோடி அன்னிப்போ 13,000 crores டர்ன் ஓவர். வீடு எப்போ வாங்கினார் தெரியுமா? அவரு எல்லாம் முடிச்சு ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோட்ல அது ரொம்ப லேட்டா அட்சன் ஓனர் இவர் நம்ம அருண் ஐஸ்கிரீம் ஓனர் இருக்கார் தெரியுமா? எப்போ வீடு வாங்கினார் தெரியுமா? அவங்க வீட்டில் அவர் எங்கிட்ட சொன்னப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாதான். என்னங்க ஐஸ்கிரீம் விற்கிறீங்க, உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை? அந்த ஒரு ஃப்ரிட்ஜை நான் என் கடையில் வச்சுக்கிட்டேன். அது கடை. வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார் யூ பீப்புள். ஆனா இந்த நியூ ஏஜ் எக்கானமி நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் நாம முழுமையா புரிஞ்சுக்கிட்டதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், நான் அதில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும்னு நினைக்கிறோம். நான் உங்களுக்கு இப்போ இந்த நிமிஷம் கொண்டாந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனுக்கு பின்னால் இருக்க அந்த 8 பக்கத்தை தாரேன். யாராவது படிச்சு எனக்கு விளக்க சொல்லிடுவீங்களா? உங்களுடைய ஹவுசிங் லோன் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய 40% ஆயுளையும் உழைப்பையும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஹவுசிங் லோன் அக்ரிமெண்ட்டை உங்களால் நீங்கள் படிங்க. படித்து முடிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பாருங்க. நம்ம அறியாமலேயே இந்த ஒரு ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பாலிட்டிக்ஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவாக நம்மலாம் மாறிட்டோம். இப்போ அப்புறம் வந்து இந்த கிரெடிட் கார்டு இந்த நாட்டையே மாற்றிருந்துச்சு. 2% பீப்புள்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்குது, தெரியல. வினோத் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 2-3 சம்பவங்கள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் அவர். இப்போ அவர் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் வந்துட்டு இருந்தது. ஒரு 50,000 சம்பாரிச்சிட்டு இருந்தார். பட் அவருக்கு அது போதலைன்னு தோணுச்சு. ஸோ அவர் வந்து தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கமாடிட்டியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கமாடிட்டியில் வந்து ஒரே நாளில் ஒருத்தன் வந்து 2 கோடி சம்பாதிக்கலாம். 10 lakhs போட்டு கொஞ்ச நாளில் வந்து சில கோடீஸ்வரனா எல்லாம் இந்த மாதிரி கேள்விப்படுறாரு. சில பேரை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறாரு. ஒரு 10 கம்பெனியோட கிரெடிட் கார்ட்ஸ். எல்லா கிரெடிட் கார்டையும் ஸ்வைப் பண்ணி நகை வாங்குறாரு. எல்லா நகையும் அடமானம் வைக்கிறார். அந்த பணத்தை எடுத்து போய் கமாடிட்டியில் போடுறாரு. 3 மாதம் ஒரே ரூமில் உட்காந்து கமாடிட்டி. ஒரே ரூமில் சும்மா உட்கார முடியல. வர்ற பணத்தில் குடிக்கிறது, கமாடிட்டியில் ஏர்ன் பண்ணுறது, இதில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ சிஸ்டமில் இருக்கிறது. ஸோ செக் பண்ணி 6 மாதம் கழித்து போட்ட எல்லா பணமுமே போயிடுச்சு. ஸோ லாக் அவர். ஸோ ஒவ்வொரு கிரெடிட் கார்டுனா வீட்டுக்கு வரான். சண்டை ஆரம்பிக்குது வீட்டில். ஸோ சண்டை ஆரம்பித்து ஒரு நாள் கிரெடிட் கார்டு கிட்ட சண்டை போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு.
அதே மாதிரி ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டே பேசிட்டே போகிறார், ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு. இப்போ அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அவரும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கார் ஸ்டில் 1.5 வருஷமாக. இது ஒரு சம்பவம். இன்னொருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு, ஒரு மிடில் கிளாஸு, ஒரு கல்யாணம் பண்ணுறான் அவன். ஸோ 3 லட்ச ரூபா கடன் வாங்குறான். எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹோட்டலில் ரூம் போட, பார்ட்டி கொடுக்க கடன் வாங்கி செலவு பண்ணுறான். ஸோ அவனால் இன்னி வரைக்கும் அதுக்கான வட்டி மட்டும்தான் கட்ட முடியுது. ஸோ அதனால் பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக அவன் லைஃப் இருக்குது. ஸ்டில் அவன் வந்து அந்த 5ஆம் தேதி அவனுக்கு சம்பள செக் வரலன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ தான் கீழே வேலை செய்கிறவங்ககிட்டயோ கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரான். ஸோ அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த போஸ்டிங்க்கான மரியாதை வந்து அவனுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குறது வந்து பயங்கர டேஞ்சரஸான ஒரு கட்டத்துக்கு நிறைய பேர் கொண்டு போகுது, நான் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறது. ஆனால் சில கடன்கள், உதாரணத்துக்கு இந்த தண்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய பெட்டி கடைகள், டீ கடை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தண்டல்ன்ற ஒரு விஷயம் மூலயமா தான் பணத்தை சேமிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிளான் பண்ணுற சில விஷயங்கள் ஓகே, அந்த மாதிரியான கடன்கள் ஓகே. நீங்கள் கடன் வாங்கும்போதே எப்படி கட்ட போகிறோம் அப்படின்ற பிளான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா அது டேஞ்சருக்கு தான் கொண்டு போகும். எப்படி கட்ட போகிறோங்கிற பிளான் இருந்தால் கடன் ஓகே, எப்படியாவது கட்டிடலாங்கிறது தான் பொசிஷன் தான் கடன் ஆகுது. ஆமாம். ஓகே, வெற்றி மகாலி. கடன் வாங்குறதுக்கான தூண்டுதலை கொடுக்கறதே பெண்கள் தான் சொல்றாங்க எல்லாருமே. வீட்டுல தேவைகள், எங்க அது வாங்கிடலாங்க, இது வாங்கிடலாங்க அப்படின்னு ஆசைகள் உள்ளது பெண்கள். அதனால அவங்க தான் ஆண்களை கடன் வாங்க தூண்டுறாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. அதாவது இவங்க நிறைய கடன் வாங்குறது, நான் அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவேன், இப்படி பேலன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட அடிமனசுல இந்த பரிதவிப்பு பயங்கர ப்ரெஷர்ல இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எதுக்கு அப்படின்ற கேள்விகளோட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எகைன் நான் என்னோட படத்தில் கூட ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு புலம்பெயர்ந்த ஒரு பெண் தகுதி நிமித்த பார்வையில் அவள் குறைவாக பார்க்கப்படுறான். ஒரு பொது இடத்துக்கு போனால், ஒரு விசேஷத்துக்கு போனால் 4 பேர் மாதிரி நகை போட்டு போனால் தான் அங்கே மரியாதை கிடைக்குதுன்றதை உணர்ந்து அவள் பக்கத்து வீட்டில் இரவல் நகை வாங்கிட்டு போகிறான். அது அவளோட குடும்பத்தை எந்த அளவுக்கு சீர்குலைக்குதுன்ற ஒரு விழிப்புணர்வையும் என்னோட படத்தில் சொல்லியிருந்தேன். அன்னைக்கெல்லாம் ஏன் கடன் இல்லையா? சங்க காலத்தில் கடன் இல்லையா? அன்னைக்கு கடன் இல்லாமல் இருந்தது காரணம் ஈகை. நம்ம இலக்கியங்கள்லாம் படித்தோம்னா ஈகை இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுத்து தான் கடனாக கொடுக்கல, இந்தா அப்படின்னு ஈகையை தானமாக கொடுத்ததுனால அன்னைக்கு அவ்வளோ ப்ரெஷர் வரல. இன்னைக்கு பொருளாதார மாற்றம், எப்படியாவது அங்கங்கே பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு. இன்னைக்கு மிடில் கிளாஸுடைய லாபம் மீதான பேராசை எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு ஜனங்களுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பணம் இருந்தால் தான் நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும்ன்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது. அதாவது முன்னாடிலாம் வந்து தப்பு பண்ணி பணம் சம்பாதிச்சா ஊரில் மதிக்க மாட்டான். இப்போல்லாம் அப்படி கிடையாது. பணம் இருந்தால் போதும், எப்படி சம்பாதிக்கிறன்றதை பற்றி யாருக்கும் கேள்வி மதிக்கிறாங்க. ஆமாம். ஸோ வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி உழைச்சி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. உழைச்சி சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து அது ஒரு நீண்ட கால பரிணாமமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு குறுகிய கால பரிணாமத்துக்கு ஆசைப்பட்றாங்க. ஒரு ஷார்ட்கட் எவல்யூஷன் தேவைப்படுது எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் எவல்யூஷனை வந்து உழைச்சி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு கடன் வாங்கி பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. சின்ன சின்ன க்ரைம்ஸில் ஈடுபடுறது, உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டையில் வர்ற மாதிரி, இது பண்ணால் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு உடனே டக்குன்னு இறங்குறது. செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிச்சிருக்கு, 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 3 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கணுன்னே டக்குன்னு அவனுக்கு ஃபோனை போடுறது, எங்கே பிரதர் வரணும் அப்படின்னு உடனே அதில் பணத்தை இழக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்புறதுனால புது புது சிட் ஃபண்ட்காரன் வந்து உங்களுக்கு நீங்கள் 1 லட்சம் போட்டிங்கன்னா 2 வருஷத்தில் 2 லட்சம் தரான்னு சொல்கிறது, இந்த மாதிரி நம்பி ஏமாறுறது வந்து. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்போ ஒரு இளைஞர் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இல்லை, எனக்கு கோவத்தை விட ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்தது, இதை எப்படி நம்ப முடியுது ஒருத்தனால. அதாவது ரொம்ப ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சா உங்களால் இது முடியாதுன்னு தெரியும், இது நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். அதாவது வந்து ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு மீட்டிங்கு போகிறீங்க, ஒருத்தன் வந்து நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி வந்து நான் BMW கார் வச்சுருக்கேன், வெறும் 18 மாதத்தில் அப்படின்னா அவன் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சா 18 மாதத்தில் ஒரு 2 கோடி ரூபா BMW காரை ஒரு சாதாரணமாக 1000 ரூபா வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சா முடியாதுன்னு தெரியும். ஆனால் சம்பாரிச்சிட்டானே அப்படின்னு பிளைண்டாக மைண்ட் நம்பிடுது, ஏன்னா நமக்கு பணம் தேவை. ஸோ அதை நமக்கு பணம் நம்மளுடைய தேவையை வந்து
தப்பான ஆட்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நம்மளுடைய ஆசை காரணமாக இருக்குது. நீங்கள் அந்த கிரீட் காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு பேசிக்கான பிரச்சனை வந்து கல்வியும் அடிப்படை தேவைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கான பணத்தின் அளவு ரொம்ப அதிகமாக மாறி போச்சு. அப்போ மிடில் கிளாஸ் நான் ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணணுங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ள போய் விழ வேண்டியிருக்கு. ஆமாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கடன் வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது, இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட் யூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப்ஸ். கடன், இதுதான் இன்றைக்கு நீயா நான் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதோடைய முகம் எப்படி மாறி இருக்கிறது, அதை நம்முடைய குடும்பங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க, பேசலாம். உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட்ஸ் மகுடேஸ்வரன் சார். நான் உங்கள்கிட்ட ஷோ என் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் வந்து ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது. அது நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஒருபோதும் நான் ஒருத்தன் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிக்க முடியாதது தான் வாழ்க்கை. அந்த அளவுக்கு உங்களை எப்பொழுதும் ஏமாற்றக்கூடியது. ஒரு உறவுகளுக்கு இடையிலான ஒரு ஒரு அழகு இருக்கு பாருங்க, அதை வந்து எதுவுமே கெடுக்க விட்டுறாதீங்க. அது குடும்பத்தில் ஆகட்டும், பிள்ளைகளுக்கு இடையிலாகட்டும், பெற்றோர்களோடு, மனைவியோடு, கணவனோடு, இதெல்லாம் வந்து ஒரு உங்களால் இயலாத அளவுக்கு உங்களுடைய முதுகு சுமை அதிகரிக்கும் போது உங்களால் ஒரு உறவுகளோடவே நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஒரு நல்ல சிரிப்பே உங்களுக்கு வராது. நீங்கள் உங்களுடைய தாம்பத்தியமே முழுக்க வந்து பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து உண்மையான பாசத்தை நம்மளால் காண்பிக்க முடியுமான்னு தெரியல. எல்லாம் ஆசை வச்சுருப்போம், எல்லாம் நோக்கம் இருக்கும், எல்லாம் ஒரு நடைப்பண மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வரும். கடன் பற்றவர்கள் அத்தனை பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை சிறு கடன்களுக்காக எல்லாம் செத்து போனவங்க இருக்காங்க, ஒரு சின்ன கடனுக்காக. இன்னைக்கு நினச்சி பார்த்தா ஒரு அற்பத்தொகை, அதற்காகலாம் என்னென்னவோ இழந்தவங்க இருக்காங்க, எவ்வளவோ இடம்பெயர்ந்தவங்க இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம உண்மையிலேயே ஒரு பெரும் தொகையை வந்து நம்ம ஒரு கடனாளியாக மாறி இருக்கோம். பெரும் தொகை, அது ஒரு இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெரும் தொகைக்கான கடனாளியாக மாறி இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் அதை வந்து அதனுடைய ஒரு ரூபாயையும் யாரும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நீங்கள் பிடுங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய சம்பாத்தியத்தின் மீது முழு கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து ஒரு வட்டியினமாக, வேறு செலவினமாக நீங்கள் வந்து அது உங்களிடமிருந்து பறிபோவதை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. அதை இறுக்கி பிடிக்க வேண்டும். அதன் மீதான கட்டுப்பாட்டை நீங்கள் வந்து வளர்த்து கொள்ளணும். உங்களுடைய ஈட்டுகை உங்கள் கையை விட்டு போவதில் நீங்கள் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். வேறு வேறு காரணங்களுக்காக அது போகவே கூடாது. எல்லாம் எளிமையானதுங்க, அவ்வளவெல்லாம் சிக்கலானதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள், அதற்கு நீங்கள் நீங்கள் முன்வரும் விலை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கே பொருத்தமில்லாததாக தோன்றும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே அடையக்கூடியது. சொந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு முக்கியமானது. உறவுகள் வந்து அவ்வளவு மேன்மையானது. வாழ்க்கை அழகானது. அதை ஏதொன்றினாலும் நீங்கள் வந்து குலைத்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கை இனிதாகும். இந்த கடன் வாங்கி நாங்கள் உடனே வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு முன்னால காட்டப்படுற அந்த என்னமோன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஃப்ரூட் தொங்க விட்டு காட்டுறதுன்னு, அப்படிலாம் முடியாது. ஆக்சுவலாக மனசு எப்போ சுதந்திரமா இருக்கோ அப்பதான் அது சிந்திக்கும். மனசு ஃபுல்லாக உங்களுக்கு அதை தான் அவர் மறுபடி உங்களுடைய சமநிலை பாதிக்கப்படும் அப்படின்னார். தங்கச்சிக்கு மறைச்சு பொண்டாட்டி தெரியாம கடன் கொடுக்கறது, காசு கொடுக்கறது அழகா இருக்கு. அதனால் ஐபேடும் ஃபோனும் போய் கடனில் வாங்குறதுங்கிறது தட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஸோ தட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடன் அன்பை முறிக்கும், அன்பை வளர்க்கும். அது கடன் கொடுப்பவர், கடன் வாங்குபவர் சார்ந்த விஷயம். வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். வேறு வழி இல்லை என்றால் கடன் வாங்குங்கள். அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டை ஒரு பஞ்ச் டயலாக அந்த ஷோவில் நான் மறுபடியும் வைக்க நினைக்கிறேன். எப்படி கட்ட முடியும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு கடன் வாங்குங்க, எப்படியாவது கட்டிப்பிடலாம் அப்படின்ட்டு ஏனோ தானன்னு கடன் வாங்காதீங்க. இன்றைக்கு கடன் என்பதை நாம சேமிப்பை விட ஒருபடி மேலாக பார்க்கணுங்கிற ஒரு பார்வையை அவங்க வச்சாங்க. ஏன்னா நீங்கள் சேமிப்புங்கிறப்ப எப்போ சௌகரியப்படுதோ, எப்போ வசதிப்படுதோ அப்போதான் நம்ம சேமிக்கிறோம். நம்மால அவ்வளவு உறுதியாக சேமிப்பின் மீது இருக்க முடியவில்லை. அப்படியான ஒரு பலகீனமான மனசுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் தலைக்கு மேலே ஒரு கத்தி கமிட்மெண்ட்ங்கிற பேரில் தொங்குனா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட முடியும். நம்முடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு கடன் பயன்படுகிறது அப்படிங்கிற இன்றைய காலகட்டத்தின் யதார்த்தத்தை அழகாக பதிவு செஞ்ச அவங்களுக்கு தான் அந்த பரிசை கொடுக்க நான் ஆசைப்படுறேன். வாங்க
திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு gift voucher பரிசு. சார் வாங்க. ஏன்னா இந்த பரிசு அவரும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு gift voucher. ஆக்சுவலா ஒரு இன்சல்ட்டை நம்ம சமூகங்களில் பல நேரங்களில் முதல்ல கூட நம்ம அதான் சொன்னோம், உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள்ட்ட மிக சரியாக நோ சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அவமானங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அடையாளம் காட்டுங்கள். இன்னைக்கு சென்னைக்கு வந்து ஜெயிச்ச பல பேர் வந்து தன் தந்தையினுடைய இடத்துல அவன் ரொம்ப விளையாட்டு பிள்ளையா ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல அவன் அதை சந்திச்சிருவான். அவன் ஒரு நாள் வீட்டில் ஹாலில் உட்காந்து ஹாயா டிவி பார்த்துட்டு இருக்கப்போ யாரோ ஒரு கடங்கார வீட்டுக்குள்ள வந்து என்ன நினச்சிட்டு இருக்குன்னு கேட்குறப்போ எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்கிறானா அவன் பொசுக்குன்னு கிளம்பி ஆரம்பிச்சிருவான். உண்மையாகவே இன்னைக்கு வளர்ந்தவர்கள் நிறைய பேர் அந்த அவமானங்களை ஜெயிக்கிறதுக்காக வளர்ந்தவங்க தான். உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த இன்சல்ட்டை பாசிட்டிவாக மாற்றிக்கிறவங்க நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கணும், அப்படி மாறிக்கணும். ஏன்னா அதுக்கு ஒடுங்கி போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இன்சல்ட்டையே பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு டெவலப் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் திங். நம்ம தமிழகத்தில் அது ஒரு நல்ல மனோபாவம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். குட் லக். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் co-presented by சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்ஸ். நன்றி, வணக்கம்.